ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீட் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் 11ஓட தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ்னு கேட்டாலே நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு தெர்மோடைனமிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து நமக்கு மேக்ஸிமம் வர கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சைன் கன்வென்ஷன்ஸில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபிசிக்ஸில் ஒரு ஃபார்முலா படிப்போம், கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃபார்முலா படிப்போம், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ சாப்டருக்குள்ளே போகலாமா? சரி வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கடா, NTA 2024 and 25 கொடுத்துருக்கிற நீட் சிலபஸை வச்சு NTA கொடுத்துருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? நிறைய பேத்துக்கு சந்தேகம் வருது, எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு. எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிடுவோம். இந்த கான்செப்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான். சரியா? அப்போ என்னென்ன டாபிக்ஸ், ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பியோட மெஷர்மெண்ட்டு, அப்புறம் என்தால்பி சேஞ்ச் for a reaction, enthalpies for different types of reactions என்னென்னு பார்க்கலாம், spontaneity பற்றி பார்க்கலாம், அதே மாதிரி Gibbs energy and change in equilibrium பற்றி பார்க்கலாம். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் getting introduced to thermodynamic terms. அப்போ இந்த சாப்டரில் வரக்கூடிய கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்னென்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கடா, எந்த ஒரு எங்கே வந்து ரியாக்ஷன் நடக்குதோ நம்ம அதை தான் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். இந்த பீக்கரில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் எங்கே நடக்குது? இந்த பீக்கருக்குள்ளே தானே நடக்குது. இந்த பீக்கரை நான் இப்போ ஒரு ரூமில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின், இந்த பீக்கரை நான் ஒரு ரூமில் வச்சுருக்கேன் அப்படின்னா ரியாக்ஷன் இந்த பீக்கரில் தான் நடக்குது. அப்போ இந்த பீக்கர் தான் என்னோட சிஸ்டம். ஓகேவா? அப்போ இந்த பீக்கரை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னது? என்னோட சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பீக்கரை தவிர்த்து அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போ பீக்கரை தவிர்த்துனா இந்த யூனிவர்ஸ் மொத்தமுமே சரௌண்டிங் தான். கரெக்டாக? ஆனால் நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம், குறிப்பிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால இமீடியட்டாக சேஞ்ச் வரக்கூடிய என்விரான்மெண்ட். அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் உட்காந்துட்டு இந்த ரியாக்ஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா இது கலிஃபோர்னியாவில் எந்த சேஞ்சுமே வராது இல்லையா? ஸோ நம்ம வந்து யூனிவர்ஸ் மொத்தமாக அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இமீடியட் சரௌண்டிங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் வச்சிருக்கிற ரூம் வந்து என்னோட சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ சிஸ்டம் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் in which observations are made and remaining universe தான் நம்ம surroundings அப்படின்னு சொல்லுவோம். அப்போ we know that universe அப்படிங்கிறது, the universe according to chemistry, the universe அப்படிங்கிறது it consists of system plus surroundings. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட என்னது? யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இனி அடுத்தது இந்த சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு வால் இருக்கும். சரியா? அந்த வால் வந்து உண்மையாகவே இருக்கலாம், இல்லை இமேஜினரியாக கூட இருக்கலாம். இமேஜினரி மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவுட் சைட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிற இடத்த மட்டும் நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கே வந்து வால் ஆக்சுவலாக கிடையாது, பட் இமேஜினரி வால். அந்த மாதிரி சிஸ்டமுக்கும் சரௌண்டிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பீக்கரோடைய இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட வால். இப்போ இந்த பாலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ரியலாக இருக்கலாம், இமேஜினரியாக இருக்கலாம். சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இடையில இருக்கிறத நம்ம பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரியா? இனி அடுத்தது இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் வந்து 3 டைப்டா. இங்கே பாருங்க, சிஸ்டம் வந்து எத்தனை டைப்பு? 3 டைப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் சிஸ்டம். அப்புறம் we have closed system. தேர்டாக we have isolated system. இது மூணுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அதோடு சேர்த்து மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படின்னா மாஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, மூடி போடாமல் கொதிக்க வச்சிங்கன்னா என்னாகும்? அது தண்ணி வந்து பாயில் ஆகி அதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இவாப்ரேட் ஆகி போயிருமா? மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சரௌண்டிங்ஸ் கூட. அதே மாதிரி அதோட டெம்பரேச்சர் அதிகமாகுதுல்ல, அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். இனி அடுத்தது க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டமில் என்னென்னா எனர்ஜி மட்டும்தான், அதாவது எனர்ஜி அதர்வைஸ் ஹீட். ஓகேவா? எனர்ஜி ஆர் ஹீட், எனர்ஜி மட்டும்
தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதே தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, ஆனால் ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். அங்கே வந்து வாட்டர் இவாப்ரேட் ஆனாலும் அந்த மூடி இருக்கிறதுனால திரும்ப கண்டென்ஸ் ஆகி உள்ளேயே வந்துடும். ஸோ மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, சிஸ்டம் விட்டு வெளியே போகாது, ஆனால் டெம்பரேச்சர் மாறுதில்ல, அதனால எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இனி அடுத்தது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டமில் என்ன நடக்கும்? இது ரெண்டுமே நடக்காது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுது? ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், அதில் நீங்கள் சுடுதண்ணி நிறச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்குமா? அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி தண்ணியோட அளவு கம்மியாகாதுல, மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் சிஸ்டம். ஓகேவா? பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் வி ஹவ் ஓப்பன் சிஸ்டம், மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் நடக்கும். செகண்ட் வி ஹவ் க்ளோஸ் சிஸ்டம், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, ஒன்லி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். மூணாவது ஐசோலேட்டட் சிஸ்டம், மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுது தானே? ஓகே. இனி அடுத்தது, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைடா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். அதாவது ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டமை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த இதை பற்றி, பார்ட்டிகல்ஸை பற்றியோ இல்லை அந்த சிஸ்டம் பற்றி நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும். அதாவது என்ன சொல்லலாம், இப்போ அதோட இது வந்து இவ்வளோ, இப்போ ஒரு சிஸ்டம் நான் எடுத்திருக்கேன், இதில் வந்து 10 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது, இல்லாட்டி இது வந்து 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது, இதோட டெம்பரேச்சர் 37 அப்படின்னு நான் இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எடுக்கிற எல்லா வேரியபிள்ஸையுமே நான் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது தான், என்னது? வால்யூம், அதே மாதிரி ப்ரெஷர், டெம்பரேச்சர், இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நிறைய இருக்குது, இது சும்மா காமன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரியா? இந்த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படிங்கிறது 2 டைப் இருக்குது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப்பை நம்ம வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன், அப்படி இல்லாட்டி ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படி இல்லாட்டி என்னது? ஸ்டேட் வேரியபிள். ரெண்டாவது டைப் தான் we have path function. என்னதுனா we have path function, otherwise called as path variable. ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ what is state function? State function என்னன்னா, இந்த சிஸ்டம் பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல, இப்போ இந்த சிஸ்டம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம உருவாக்குவோம். ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்போ அந்த சேஞ்சஸ் எப்படி, எந்த பாத்து ஃபாலோ பண்ணாலும், அந்த உள்ள கொடுக்கக்கூடிய சேஞ்சு என்ன பாத்து ஃபாலோ பண்ணாலும் அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணாமல் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸை மட்டும் டிபெண்ட் பண்ணுச்சுன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். டஸ் நாட், இங்கே பாருங்கள், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத், பட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன், யாரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும்? ஒன்லி ஆன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட். ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா அது பாத் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, பாருங்கடா. இப்போ வந்து ஒரு மவுண்டன் இருக்குது. ஓகேவா? ஒரு மவுண்டன், இப்படி ஒரு மவுண்டன் இருக்குது. இதில் வந்து இதோட ஹைட் வந்து ஹெச்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மவுண்டனோட ஹைட்டு ஹெச். ஓகேவா? இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பர்சன் ஏ வந்து இந்த மவுண்டனை இப்படி கிளைம் பண்ணுறாரு, ஹைட் ஹெச் ரீச் பண்ணியாச்சு. சரியா? இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து இப்படி கிளைம் பண்ணுறாரு, அவர் ரீச் பண்ண ஹைட்டும் என்னது தான்? ஹைட்டு ஹெச் தான். கரெக்டாக? 2 பேருமே ஹைட் ஹெச்சில் தான் நிற்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண பாத்து வேறு. கரெக்டாக? ஆனால் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷனை மட்டும்தானே ஹைட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு, பாத்து ஃபாலோ பண்ணதை டிபெண்ட் பண்ணியிருக்கா? இல்லை. அப்போ நம்ம இந்த ஹைட்டை ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபிசிக்ஸில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கோம்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள், கெமிஸ்ட்ரியில் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டினோட்டட் பை யூ. ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ நான் சொன்ன இந்த 4 டேர்மும் உங்களுக்கு புரியாமல் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ பாத் ஃபங்க்ஷன்னா என்னவா இருக்கும்? பாத் ஃபங்க்ஷன் as the name suggests depends on path. அதாவது நீ எந்த ரூட்டில் போகிற அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம்ல, டிஸ்டன்ஸ் வந்து நீ போகிற பாதையை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில்
சில வேரியபிள்ஸ் எல்லாம் நீ எந்த வழியில் போகிறங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால அது பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு, ஓகேவா, ஹீட்டு, அதே மாதிரி ஒர்க் டன், இது ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். சரியா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் புரிஞ்சுதா? பக்காவா புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? சரி, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நீ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடியபேட்டிக் சிஸ்டம் பற்றி. அடியபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம். அடியபேட்டிக் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் மாதிரி. ஆனால் அடியபேட்டிக் சிஸ்டமில் என்ன நடக்காதுன்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில நடக்காது. ஓகேவா, அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டமுக்கும் அப்படி தான். மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் இல்லை, ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இல்லை, நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டமில் படிச்சிருக்கோம். ஆனால் அடியபேட்டிக் சிஸ்டமில் என்னென்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, சிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, அவனோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாட்டியும் உள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்து நீ மாற்றிக்கலாம். உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எனர்ஜியை மாற்றிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி வந்து ஹீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ ஹீட் கொடுக்காட்டியும் உள்ளே என்ன பண்ணிக்கலாம், எனர்ஜியை வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்ற முடிஞ்சிச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அடியபேட்டிக் சிஸ்டம். புரிஞ்சுதா? ஹீட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட், பட் இன்டர்னல் எனர்ஜி கேன் பி சேஞ்ச்ட் இன் அன் அடியபேட்டிக் சிஸ்டம். ஓகே, இப்போ இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப நேரமாக நம்ம கூவிட்டு இருக்கோம்ல. இந்த இன்டர்னல் எனர்ஜினா என்னடா? இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம்குள்ளே நீ எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும், இல்லை சிஸ்டம்க்கு எவ்வளோ எனர்ஜி ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீ ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் இன்டர்னல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா சிஸ்டம் மே ப்ராசஸ் கெமிக்கல் எனர்ஜி. நீ வந்து ஒரு ராடு போட்டு அந்த சொல்யூஷனை நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தேன்னா, ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அங்கே நீ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குற. ஓகேவா, அதே மாதிரி இப்போ நீ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண அந்த சொல்யூஷன் வழியா அப்படின்னா தேர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரெசென்ட். அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் நீ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு உன்னோட இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கிடைக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, சிஸ்டம்குள்ளே இருக்கிற எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியை நம்ம யூ அப்படிங்கிற டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா, இன்டர்னல் எனர்ஜி மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? ஹீட், அதாவது சிஸ்டம்குள்ளே நீ ஹீட் கொடுக்கணும், இல்லை சிஸ்டம்லேருந்து ஹீட்டை நீ வெளியே எடுக்கணும். ரெண்டாவது, சிஸ்டம் மேலே நீ ஒர்க் பண்ணணும், இல்லை சிஸ்டமை ஒர்க் பண்ண வைக்கணும். சரியா, ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் ஆர் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். இது ரெண்டு நடந்தாலும், இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்தாலும் இன்டர்னல் எனர்ஜியில் மாற்றம் வரும். மேட்டர் என்டர்ஸ் ஆர் லீவ்ஸ் த சிஸ்டம். மேட்டர் ஒன்றும் உள்ள நீ ஆட் பண்ணணும், இல்லாட்டி அங்கேருந்து வெளியே போகணும். அப்படி நடந்தாலும் என்ன மாறும்? இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு புரிஞ்சுதா? எப்படி மாறும்னு புரிஞ்சுதா? சரி, ஓகே. இனி இன்டர்னல் எனர்ஜி நம்ம இந்த ஹீட்னாலையும் ஒர்க்னாலையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒர்க் மூலமாக, ஒரு ஒர்க் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் அ சிஸ்டம் ஏ அண்ட் அ சிஸ்டம் பி. ஓகேவா, ரெண்டு சிஸ்டம் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த சிஸ்டம் ஏல நான் என்ன பண்ணுறேன், ஒரு பீக்கர் எடுக்கிறேன். அந்த சிஸ்டமோடைய டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர் டிஏன்னு வச்சுக்கோங்க. அவனோட இனிஷியல் என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி வந்து யூஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து இனிஷியல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டமில் ஒரு ராடு போட்டு நான் வந்து மெக்கானிக்கலி இதை ஸ்டிர் பண்ணுறேன். என் கைப்பட நான் அதை இப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், இவனுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி நான் இவனுக்கு கொடுக்குறேன். மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒர்க் டன்னா கன்வெர்ட் ஆகுது. இங்கே நான் கொடுக்குற ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ ஜூல் ஆஃப் ஒர்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அந்த சிஸ்டம்க்கு. சரியா, ஓகே. இப்போ என்ன ஆகும், நீ ஒர்க் கொடுக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் மாறும். டெம்பரேச்சர் மாறுறதோடு சேர்த்து சின்ஸ் யூ கிவிங் ஒர்க், இன்டர்னல் எனர்ஜியும் மாறும். சரியா, இப்போ இது வந்து ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஃபைனல், இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் உங்களுக்கு TB மைனஸ் TAன்னு கிடைக்கும். அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு UB மைனஸ் UA அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எதுக்கு? சிஸ்டம் 1க்கு. சரி, சிஸ்டம் ஏக்கு இது நிற்கட்டும். இனி சிஸ்டம் பிக்கு நான் பண்ணுறேன். இனிஷியலி அதே டெம்பரேச்சர், சிஸ்டம் ஏக்கு இனிஷியல் எந்த டெம்பரேச்சர் எடுத்தனோ அதே டெம்பரேச்சர், இனிஷியலி அதே இன்டர்னல் எனர்ஜியும் எடுக்கிறேன். சிஸ்டம் பிக்கும் இதே தான் பண்ணுறேன். ஓகேவா, ஆனால் சிஸ்டம் பிக்கு நான் வேறு என்ன பண்ணுறேன்னா மெக்கானிக்கல் ஒர்க் தானே ஏக்கு பண்ணும், அதுக்கு பதிலாக இங்கே நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொடுக்குறேன்.
எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா என்ன, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறேன், அது வந்து எவ்வளோ ஜூல் கொடுக்குறேன், கரெக்டாக அந்த சிஸ்டம் மாதிரி இங்கேயும் 1 கிலோ ஜூல் கொடுக்குறேன். ஒர்க் எப்படி பண்ணுறோங்கிறது தான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், பார்த்து தான் நான் மாற்றிருக்கேன் சரியா, வேறு எதுவும் நான் மாற்றலை. மெக்கானிக்கல் எனர்ஜி இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்து மாற்றிருக்கேன் சரியா. எனக்கு இங்கே கிடைக்க போகிற ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஏக்கு எனக்கு என்ன ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சதோ அதே ஃபைனல் ரிசல்ட் தான் எனக்கு சிஸ்டம் பிக்கும் கிடைக்க போகுது. நான் பார்த்து மாற்றிருக்கேன், ஆனாலும் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் சேமாக தான் கிடைக்குது. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிஏ, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஏ மைனஸ் யூபி, இதுதான் கிடைக்க போகுது. ஸோ இங்கிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீ பார்த்து எதுவாக வேணாலும் எடுத்துக்கோ, உன்னோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் ஆர் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் வி கேன் சே தட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்ட், ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இப்போது இங்கே நம்ம எடுத்திருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியபேட்டிக் சிஸ்டம் சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த சிஸ்டம் நம்ம எடுத்துருக்கோம்ல, இந்த சிஸ்டம் வந்து ஒரு அடியபேட்டிக் சிஸ்டம். அடியபேட்டிக் சிஸ்டம், இந்த அடியபேட்டிக் சிஸ்டமில் என்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. கரெக்டாக, ஹீட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். அப்போ நான் எப்படி இன்டர்னல் எனர்ஜி இங்கே மாற்றிருக்கேன், ஒர்க் பண்ணதுனால இங்கே இன்டர்னல் எனர்ஜி எனக்கு மாறி இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடியபேட்டிக் சிஸ்டமில் ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட ஒர்க் எப்படி மாறி இருக்கு, சாரி நான் எப்படி இன்டர்னல் எனர்ஜி மாற்றிருக்கேன், ஒர்க் பண்ணதுனால மாற்றிருக்கேன். அப்போ என்னோட சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் அன் அடியபேட்டிக் சிஸ்டம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியா. அடியபேட்டிக் சிஸ்டமில் நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன மாறும், இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் டாபிக் போட்டுமா? சரி, அடுத்த டாபிக் பாருங்க. இதே இன்டர்னல் எனர்ஜியை நான் மறுபடியும் மாற்ற போகிறேன், ஆனால் இந்த வாட்டி ஹீட் யூஸ் பண்ணி மாற்ற போகிறேன் சரியா. நம்ம தான் அடியபேட்டிக் சிஸ்டமில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நான் இங்கே அடியபேட்டிக் சிஸ்டம் எடுக்க முடியாது. இங்கே நான் எடுக்க போகிற சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். என்ன? தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்க போகிறேன் சரியா. இதே தான் நான் முதல்ல அந்த ஒர்க் டனுக்கு என்ன பண்ணேனோ அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இங்கேயும் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, இங்கே வால்யூம் நான் மாற்ற போகிறதில்ல, சிஸ்டமோட வால்யூம் நான் வந்து மாற்ற போகிறதில்ல. வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பாருண்டா ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டம் வந்து டெம்பரேச்சர் டிஏல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் நான் வந்து ஹீட் பண்ணுறேன், ஒரு ஹீட் ரிசர்வாயரில் இறக்கி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா அடுப்பில் இப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் மாறுமா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் ஏ வந்து டெம்பரேச்சர் பியாக மாறும். அப்போ இங்கே நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை. மெக்கானிக்கல் ஒர்க் ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா? இல்லை. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாச்சும் கொடுத்துருக்கேனா? கிடையாது. லோவர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கொண்டு போய் ஹையர் டெம்பரேச்சரில் வச்ச போது அந்த சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் இந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கிச்சு, தன்னைத்தானே எடுத்துக்கிச்சு. இங்கே ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணல. அப்போ இங்கே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. எதை மட்டும்தான் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து இன்டர்னல் எனர்ஜி மாறும் சரியா. இங்கே இன்டர்னல் எனர்ஜி எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி நடந்தது, ஹீட் சப்ளைனால நடந்தது. அப்போ யூ கேன் சே தட் இன் அ தெர்மலி கண்டக்டிங் வால் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த heat given at constant volume அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டமில் கான்ஸ்டன்ட் வால்யூமில் when you change the temperature it gets converted into ஹீட்டாக மாறும். இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும்டா, ஹீட் சேஞ்ச் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே ஒர்க் டன் 0 சரியா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? ஈஸி, இந்த டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிடா. பேசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ப்ராப்ளம் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி யூஸிங் ஹீட்டும் நான் படித்தாச்சு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி யூஸிங் ஒர்க்கும் நான் படித்தாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன படித்தோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஒர்க் டன் இன் அன் அடியபேட்டிக் சிஸ்டம். செகண்ட் என்ன படித்தோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு படித்தோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தானே இன்டர்னல் எனர்ஜி. அப்போ நான் இது என்ன எழுதலாம், இங்கே நல்லா கவனிங்க. இன்டர்னல் எனர்ஜி மேத்தமேட்டிக்கலி யூ கேன் ரைட் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது ஒர்க் டன் அண்ட் ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு எழுதலாமா?
எழுதலாமா? எப்படி எழுதலாமா? ஒர்க் டன் as well as எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஹீட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதலாமா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் திஸ் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுதான் நம்மளோட என்னது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். டெல்டா எனர்ஜி internal energy change is equal to sum of work done plus heat exchange. அதாவது in other words நம்ம என்ன சொல்லலாம்? energy of an isolated system, ஒரு isolated system ஓட energy வந்து constant அப்படின்னு சொல்லலாம். energy constant அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நல்லா கவனிங்க. first law of thermodynamics வேற ஒரு பேர் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் என்ன சொல்கிறாங்க? சிஸ்டமோட இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது எனர்ஜி சேஞ்ச் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபைனல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் எனர்ஜி. அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் லாவும் சொல்லுது. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்ததுன்னு? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ளஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். இது புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரொம்ப ஈஸி தானேடா, சிம்பிள். ஓகே, இனி நமக்கு முக்கியமாக இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சைன் கன்வென்ஷன். இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். என்ன சைன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா, சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கனாலும் எனர்ஜி மாறும், ஹீட் கொடுத்தீங்கனாலும் எனர்ஜி மாறும். கரெக்டாக? இப்போது இந்த ஹீட் கொடுக்கறது எடுக்கிறது, அதாவது ஹீட் சிஸ்டம்க்கு கொடுக்கலாம், இல்லை சிஸ்டம் வந்து ஹீட் வெளியே எடுக்கலாம். இதை பொறுத்து நம்ம வந்து சைன் மாற்றி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் ஃபிசிக்ஸில் மாறும். சரியா? நான் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன? சிஸ்டம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சிஸ்டம்க்கு உள்ளே கிடைக்கிறது எல்லாமே சிஸ்டம்க்கு லாபம், பாசிட்டிவ். சிஸ்டமை விட்டு ஏதாச்சும் வெளியே போச்சுன்னா சிஸ்டம்க்கு நஷ்டம், நெகட்டிவ். சரியா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இது எல்லாமே சரௌண்டிங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சரௌண்டிங்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் ஃபிசிக்ஸோட தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அங்கே இந்த சைன் கன்வென்ஷன் மாறும். அங்கே நான் எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன். இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டம் தான் நம்மளோட ஹீரோ. ஹீரோக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது பாசிட்டிவ். அப்போ பாருங்கள், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நீ ஒர்க் பண்ணேனா, சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணேனா அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அதே சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சுன்னா, ஒர்க் டன் பை த சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஹீட்டும் அப்படிதான். ஹீட்டு நீ சிஸ்டம்குள்ளே கொடுத்தேனா, ஹீட் கிவன் to the system na it will be positive. Heat taken away from the system அப்படினா it will be எப்படி? நெகட்டிவ். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. இதுதான் சைன் கன்வென்ஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா ப்ராப்ளமும் ஜுஜூப்பியாக பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்சிஆர்டியில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இவ்வளோ நேரம் சொன்ன தியரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். Express the change in internal energy of the system. Okay, change in internal energy express பண்ணணுமாமா. When no, first one என்ன சொல்லியிருக்காங்க? No heat is absorbed by the system from the surroundings. Heat வந்து 0, but work is done on the system. Work done on the system na work done positive or negative? Positive. Very good, positive. So what type of wall does the system have? Heat exchange இல்லாட்டி அந்த சிஸ்டம்க்கு இருக்கிற வால் என்னது? Adiabatic wall. Adiabatic wall. அவ்வளோதான். நம்மக்கிட்ட வேற ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன? இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் 0 தானே. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஒர்க் டன். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. நோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0, பட் கியூ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம். டேக்கன் அவேனா என்னதுடா? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். எஸ், வெரி குட். அப்போ அண்ட் கிவன் டு த சரௌண்டிங் வாட் டைப் ஆஃப் வால் டஸ் த சிஸ்டம் ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் 0, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னா அது என்ன வால்? தெர்மலி கண்டக்டிங் வால் அப்படின்னு நம்ம இப்போ படித்தோம். ஞாபகம் இருக்கா? தெர்மலி கண்டக்டிங் வால். அப்போ டெல்டா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எப்படி இருக்கும்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இட் வில் டிபெண்ட் ஒன்லி ஆன் கியூ, பட் சின்ஸ் கியூ நெகட்டிவ்ங்கிறதுனால நீ மைனஸ் கியூன்னு தான் அங்கே எழுதணும். ஓகேவா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். டபிள்யூ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். பை த சிஸ்டம்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவா நெகட்டிவா? நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடாது. இங்கே ஹீரோ யாரு? சிஸ்டம். அப்போ அது நெகட்டிவ். ஓகே, கியூ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளை டு த சிஸ்டம். நீ ஹீரோக்கு என்ன வேணா நீ கொடுக்கலாம், அதெல்லாம் பாசிட்டிவ் தான். அதனால ஒர்க்
sorry, heat is equal to என்னது, heat is equal to positive சொல்லியிருக்காங்க. What type of system would it be? இங்க பாருங்கடா, work done நெகட்டிவாகவும் heat வந்து பாசிட்டிவாகவும் இருக்கு. work done நடக்குது, heat transferும் நடந்துச்சு அப்படின்னா it is a closed system. it is a closed system. ஞாபகம் வச்சுக்கோங்க, closed system இது. இதோட டெல்டா எனர்ஜி சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? டெல்டா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம என்ன படித்தோம்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூன்னு படித்தோம், கரெக்டாக? ஆனால் இங்கே டபிள்யூ நெகட்டிவ் தானே, அதனால நீங்கள் ஆன்சரில் கியூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? டவுட் இருக்கா? ஈஸி தானே நமக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Among the following set of parameters that represent path function, எது வந்து path function டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Q plus W, இங்கே பாரு, Q plus W is equal to, according to first law of thermodynamics, internal energy. Internal energy ஒரு state function அப்படின்னு நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? இதோ இங்கே பாருங்க, internal energy is a state function, enthalpy is a state function, entropy is a state function, Gibbs free energy is a state function. path function ஹீட்டும் ஒர்க்கும் மட்டும்தான் path function அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ இது வந்து என்னது? இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? path function. அடுத்தது பி பாருங்க, ஹீட் வந்து path function தான். ஒர்க்கும் வந்து path function தான். H minus Ts என்ன தெரியுமா? H minus Ts is equal to Gibbs free energy. Okay, Gibbs free energy is a என்ன function? Gibbs free energy is a state function. அப்போ ரைட் ஆப்ஷன் B and C வரக்கூடியது ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். JEE மெயின் கொஸ்டின், ஈஸி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது, the change in the energy of the system if 50 calorie of heat energy are added to the system. added na என்னடா? Q is equal to positive value. Q is equal to positive, that is equal to 500 calories அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and system does 350 calorie of work. system work பண்ணுது, system work பண்ணக்கூடாது, work பண்ணுச்சுன்னா அது என்னது? நெகட்டிவ்னு வந்துடும். எவ்வளோ? நெகட்டிவ் 350 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கேட்குறாங்க? சேஞ்ச் இன் எனர்ஜி என்ன? சேஞ்ச் இன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? delta U is equal to Q plus W தான் நம்மளோட first law of thermodynamics. This is equal to Q வந்து 500 plus work done எவ்வளோ? work done வந்து minus 350. அப்போ 500 minus 350 ஆன்சர் என்ன வரும்? 150 plus 150 calorie. அவ்வளோதான் ஆன்சர், ஈஸி. ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த டாபிக் எல்லாமே புரிஞ்சுதா? இதில் டவுட் எதுவும் இல்லைல்ல? இது ஈஸி டாபிக் தான், சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம். இனி அடுத்தது இந்த டேர்ம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் தான் அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ். இதில் நம்ம ஒர்க் டனை பற்றி ஃபஸ்ட்டு படிக்கலாம், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிலிண்டர் எடுத்திருக்கேன். அந்த சிலிண்டரில் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த ஹாஸ்பிட்டல் சிரஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த சிலிண்டருடைய இனிஷியல் வால்யூம் வந்து VI அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியல் வால்யூம் VIன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே ப்ரெஷர், உள்ளே இருக்க ப்ரெஷர் P. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு கம்ப்ரெஷன் ஒர்க் ஒன்று நடக்கும். அதாவது இந்த பிஸ்டன் வந்து உள்ளே மூவ் ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். எவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ரெஸ் ஆகும்னா, வெளியே இருக்கிற ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு இந்த ப்ரெஷர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கம்ப்ரெஸ் ஆகும், ஓகேவா? அப்படி கம்ப்ரெஸ் ஆகும்போது நம்மளோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபைனல் வால்யூம் இஸ் கிவன் அஸ் V ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒர்க் டன் டியூரிங் கம்ப்ரெஷன், ஓகேவா? இங்கே ஒரு கம்ப்ரெஷன் தான் நடந்திருக்கு. அப்போ ஒர்க் டன் டியூரிங் கம்ப்ரெஷன் இஸ் கிவன் as during compression, work done is given as negative of external pressure into final volume minus initial volume அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? அதாவது work done is equal to negative of external pressure into delta V. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் டனோட ஈக்குவேஷன், அதாவது நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இல்லை அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், சரியாடா? ஓகே, இங்கே பாருங்க, இந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து சிஸ்டமில் ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஓகேவா? வி ஆர் கம்ப்ரெஸிங், அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் டூயிங் ஒர்க் ஆன் சிஸ்டம், ஓகேவா? நீங்கள் இப்படி ஒர்க் சிஸ்டம் மேலே பண்ணும்போது, கம்ப்ரெஸ் பண்ணும்போது இனிஷியல் வால்யூம் வந்து ஃபைனல் வால்யூமை விட அதிகமாக இருக்கும், ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவும் இந்த நெகட்டிவும் சேர்ந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆகும். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தானே நமக்கு வரணும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ
கிடைக்கும். அங்கே பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஈக்குவேஷனில் நெகட்டிவ் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது எக்ஸ்பேன்ஷனுக்கும் இது பொருந்தும். டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனல் வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூமை விட அதிகமாக இருக்கும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்குது. ஒர்க் டன் பை சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்குது. சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா ஒர்க் வந்து எப்படி இருக்கணும்? ஒர்க் நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் மேலே நம்ம அந்த சைன் கன்வென்ஷன் ஒரு இது எழுதணும்லடா, ஞாபகம் இருக்கா? சைன் கன்வென்ஷன் எழுதி வச்சுருந்தோம்ல, இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படித்தது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அதர்வைஸ் கம்ப்ரெஷன் ஒர்க். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டினில் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவாக இருக்கும். கம்ப்ரெஷன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இதில் டவுட் எதுவும் கிடையாதுல்ல? ஷியோரா? ஓகே. இனி அடுத்தது நமக்கு ரெண்டு டேர்ம்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ரிவர்சிபிள் ஒர்க் டன், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் ஒர்க் டன். ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து ஏலேருந்து பிக்கு நகர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? நீ ஏதோ ஒரு டைமில் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் பை சேஞ்சிங் அ வேரியபிள், ஏதோ ஒரு வேரியபிள் மாற்றி உனக்கு திரும்ப இங்கேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்படி போய்க்க முடியும். ஓகேவா? அதாவது நீ வந்து ஏலேருந்து பிக்கு எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணியோ நீ அந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதே பாத்தில் உனக்கு திரும்ப இனிஷியல் ஸ்டேட் கிடச்சிரும். அப்படி கிடைச்சிதுன்னா அது ரிவர்சபிள் ப்ராசஸ். இப்போ இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, ஏலேருந்து நீ பிக்கு போயிருக்க இல்லையா, அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன். உன்னோட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தால் உன்னால் திரும்ப பின்னாடி வர முடியாது. அதாவது இப்போ நீ இங்கேருந்து பிங்கிற இடத்துக்கு நீ இப்படி போயிருக்க, ஆனால் நீ திரும்ப வரும்போது வேற ஒரு ரூட் எடுத்துகிட்டு தான் உன்னால் திரும்ப வர முடியும். ஆனால் அது இனிஷியல் ஸ்டேட் உனக்கு அதே மாதிரி கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராசஸை நம்ம இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிவர்சபிள்னா என்ன? திரும்ப வரலாம். இர்ரிவர்சபிள்னா திரும்ப வர முடியாது. அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து irreversible process அப்படின்னு வேணா சொல்லலாம். irreversible processக்கான ஈக்குவேஷன் வேணா சொல்லலாம். சரியா? இனி ரிவர்சிபிள் கண்டிஷனுக்கான ஒர்க் டன் என்ன அப்படின்னு நம்ம படிக்கணும். என்னது ஒர்க் டன் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்ன அப்படின்னு படிக்கணும். இங்கே பாருங்க, ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து என்றைக்குமே சின்ன சின்ன ப்ராசஸ், சின்ன ஸ்மால் ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஓகேவா? அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் இஸ் கிவன் அஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் இன்டெக்ரல். ஏன் இன்டெகிரேட் பண்ணுறோம்? ஏன்னா சின்ன ஸ்டெப்பாக, இன்ஃபைனிட்ஸிம்லி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ஸ்டெப்பாக நடக்கிறதுனால இன்டெக்ரல் வி இனிஷியல் டு வி ஃபைனல், வால்யூம் இனிஷியல் டு வால்யூம் ஃபைனல், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டூ சின்ன வால்யூம் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால டிவி அப்படின்னு எழுதுவோம். சரியாடா? நவ் அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT. கரெக்டா? இங்கேருந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு nRT பை V அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த nRT பை V நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தேன்னா work done due to reversible process is equal to minus integral V initial to V final P externalக்கு பதிலாக nRT by V, இங்கே டிவி ஆல்ரெடி இருக்குது, பை வி அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேவா? இந்த என்ஆர்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா ஐ கெட் மைனஸ் என்ஆர்டி is equal to minus nRT integral V initial to V final dV by V அப்படின்னு வரும். இந்த dV by V வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்க, reversible work done is equal to you will get minus nRT ln V final minus V initial அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த லான் வந்து கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், லாக் தான் ஈஸி. அதனால நீங்கள் இந்த லானை எப்படி லாகாக மாற்றலாம் அப்படின்னா பாருங்க, லான் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாக் இப்படி தான் மாற்ற முடியும். ஓகேவா? லானுங்கிற இடத்துல 2.303 லாக் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ யூ வில் கெட் ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு minus 2.303 nRT
log v final divided by v initial அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் again ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எந்த கண்டிஷனில் தான், ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ். ஓகேவா, இப்படியே கொடுப்பாங்க நமக்கு, ரிவர்சிபிள் கண்டிஷன் அப்படின்னே சொல்லி கேட்பாங்க நமக்கு கொஸ்டினில். புரிஞ்சுதா, டவுட் இல்லை இந்த கொஸ்டின் இந்த தியரியில். ஓகே, இனி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், ஒர்க் டன் இன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு வால்யூம் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஜீரோவாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்பேன்ஷன் இன்டூ வேக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்பேன்ஷன் இன்டூ வேக்குவம், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது எல்லாமே ஒரே விஷயம்தான். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி தானே. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒர்க் டனும் ஜீரோ ஆயிரும். அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நல்லா கவனிங்கடா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறோம், delta U is equal to Q plus W. இங்கே W 0, கரெக்டா? W 0னா அப்போ delta U is equal to QV அப்படின்னு வரும். இங்கே என்ன V எழுதியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ஜீரோவாக இருக்கலாம். ஒர்க் டன் எப்போ ஜீரோவாக இருக்கும், ப்ரெஷர் ஜீரோவாக இருக்கணும்னா, ப்ரெஷர் ஜீரோவாக இருக்கிறதோட சேர்த்தி சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோவாக இருந்துச்சுனால ஒர்க் டன் ஜீரோவாக இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூவி அப்படின்னு வரும். ஓகேவா, இந்த கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்கிற ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்டா, ஐசோகோரிக் ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் வால்யூம், வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் ரிலீஸ் இன் கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த வி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, இனி அடுத்த டாபிக் போகலாம். அடுத்தது நம்மளோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஐசோதெர்மல் அப்படின்னாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஐசோதெர்மல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு நம்ம என்ன படித்தோம், ஐசோகோரிக்னு படித்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஐசோதெர்மல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாட்டி ஹீட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, ஹீட் வந்து எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இனி அடுத்தது ஒர்க் டன் இருக்குது பார்த்தியா, ஒர்க் டன் வில் ஆல்சோ பி ஜீரோ. ஏன் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஜீரோவாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோவாக இருக்கிறதுனால ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் ஒர்க் டன் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு ஜீரோ. எல்லா ஐசோதெர்மல் ப்ராசஸை பற்றி நான் சொல்லலை. இங்கே வந்து ஐசோதெர்மல் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் வந்து ஒர்க் டன் ஆல்ரெடி ஜீரோ, ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி தானே படித்தோம். அதனால ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன்லையும் அது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் இல்லாட்டாலும் டெல்டா டி வந்து ஜீரோ, அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான். ஓகேவா, அப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ தான் நம்ம ஈக்குவேஷன். இங்கே ஐசோதெர்மல்ங்கிறதுனால கியூ வந்து ஜீரோ, ஒர்க் டன் வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்ங்கிறதுனால ஜீரோ. அப்போ யூ வில் கெட் இன் ஐசோதெர்மல் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நல்லா கவனிங்க, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் இது இப்படியே கேட்பாங்க. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் அது வந்து ஐசோதெர்மலாக இருந்தாலும் சரி, அடியபேட்டிக்காக இருந்தாலும் சரி, ஐசோதெர்மலாக இருந்தாலும் சரி, அடியபேட்டிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹீட் வந்து ஜீரோவாக இருக்கும், ஒர்க் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், அதனால் உங்களோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பாங்க, வாட் ஆர் த கிரைட்டீரியாஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் டியூரிங் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. அடியபேட்டிக் ப்ராசஸ் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். சரியா, இனி ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இல்லாத ஒரு கேஸில் பார்க்கலாம். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இல்லை அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸில்
இங்கே பாருங்கள், இது வந்து நாட் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இல்லாத ஒரு கேஸில் அடியபேட்டிக் ப்ராசஸில் என்ன மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும், Q மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும். டெல்டா யூ எப்படி எழுதுவோம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூ டு அடியபேட்டிக். இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே படிச்சிருக்கோம். இனி ஐசோதர்மல் கேஸில் பார்க்கலாம். ஐசோதர்மல் ப்ராசஸோட கேஸில் இஃப் இட் இஸ் நாட் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன், ஐசோதர்மல்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ Q வந்து இங்கே ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா, Q ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி என்ன ஜீரோவாக இருக்கும், டெல்டா யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஐசோதர்மல் ப்ராசஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இல்லாட்டாலும் சரி, டெல்டா யூ வந்து ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு என்றைக்குமே ஜீரோ தான். ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இல்லை, அதனால இன்டர்னல் எனர்ஜி மாறாது. சரியா, இனி அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸோட கேஸில் ஐசோகோரிக்னு என்ன, கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே, சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஜீரோவா இருக்கும். அதனால டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஜீரோவா இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோங்கிறதுனால ஒர்க் டன் ஜீரோ. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு QV, ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் மட்டும்தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் கேஸில் கிடையாது, இது மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். இது சாதாரண ப்ராசஸோட கேஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே தானே, புரிஞ்சுதா, டவுட் இல்லைல்ல, ஷியோரா? ஓகே, ஐசோதர்மல் ப்ராசஸோட கேஸில் இங்கே பாருங்கள், சின்ஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி கேன் ரைட் Q இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே Q இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை, ஒரே நிமிஷம், ஒரு சின்ன மாற்றம். இங்கே Q இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது. ஐசோதர்மலோட கேஸில் Q இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒர்க் டன். டெல்டா யூ தான் இங்கே ஜீரோ. அடியபேட்டிக் ப்ராசஸில் தான் Q ஜீரோ. ஐசோதர்மல் ப்ராசஸில், சாதாரண ஐசோதர்மல் ப்ராசஸில் வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும். அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன். ஒர்க் டனோட நெகட்டிவ் வேல்யூ தான் ஐசோதர்மல் ப்ராசஸில் Q. ஓகேவா, புரிஞ்சுதா, டவுட் இல்லை இல்லைடா, ஷியோரா? ஈஸி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இனி அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், ஒர்க் டன் நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் டன் வந்து ஐசோதர்மல் அதிகமா அடியபேட்டிக்ல அதிகமான்னு கேட்பாங்க. ஒர்க் டன் ஐசோதர்மல்ல தான் வந்து அதிகம். எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் டன் ஐசோதர்மல் கிரேட்டர் தென் அடியபேட்டிக் ஒர்க் டன். அடியபேட்டிக் ஓகேவா, ஏடின்னு எழுதுறேன். அடியபேட்டிக் ஒர்க் டன் ஐசோதர்மல்ல தான் கிரேட்டர் அடியபேட்டிக்கை விட. ஐசோகோரிக் ஒர்க் டன் வந்து ஜீரோ எக்ஸ்பேன்ஷனில். ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோகோரிக்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம், அதனால அது ஜீரோ. இதே கம்ப்ரெஷனோட கேஸில் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வரும். கம்ப்ரெஷனோட கேஸில் அடியபேட்டிக் தான் கிரேட்டர் தென் ஐசோதர்மல். ஓகேவா, ஏதோ ஒன்று படித்து வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் படித்து குழப்பிக்காதீங்க. ஒன்று இது இல்லாட்டி இது ஆப்போசிட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் ஒர்க் டன் during isothermal expansion will be greater than work done during adiabatic expansion. ஓகேவா, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட கேஸில் நம்ம படிச்சிருக்கோம், ஹீட்டு டெல்டா யூ டபிள்யூ இது எல்லாமே எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இனி அடுத்தது ஐசோதர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸோடைய ஒர்க் இது பார்க்கணும். ஐசோதர்மல் இங்கே பாருங்கள், ஐசோதர்மல் ஒர்க் டன் ரிவர்சபிள் ஒர்க் டன். ஐசோதர்மல் ரிவர்சபிள் ஒர்க் டன்னோட ஃபார்முலா ஒன்றும் இல்லை, Q இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் டபிள்யூன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐசோதர்மல் ரிவர்சபிள் ஒர்க் டன்னோட ஈக்குவேஷன் என்ன, -2.303. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ யூல் ஒன்லி கெட் 2.303 NRT log of V final divided by V initial. ரிவர்சபிள் ஒர்க் டன் அப்படின்னாலே இதுதான் ஈக்குவேஷன். ஐசோதர்மல்னா அந்த மைனஸ் சைன் வந்து போயிடும், அவ்வளோதான் விஷயம். ஓகே தானே, டவுட் இருக்கா? ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது ஓகே, எங்கே நெகட்டிவ் வரும் எங்கே பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷின் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும் நல்லா. கொஷின் பாருங்கள், இது வந்து நம்மளோட NCERT ஐயாவோட கொஷின் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், 2 liters of ideal gas. இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. சரி, அப்போ பார்ட் 1 பார்க்கலாம். 2 liters of an ideal gas at pressure of 10 atmosphere expands isothermally into vacuum. இங்க பாத்தீங்களா, into a vacuum. into a vacuum அப்படின்னா என்னது, அதுக்கு பேரு free expansion. isothermal free expansion ஓட கேஸ் நமக்கு கேக்குறாங்க. ஓகே, how much heat is absorbed and how much work is done in expansion. ஒன்றும் இல்லை, isothermal free expansion இப்போ தான் படித்தோம். என்னது, Q is equal to 0,
அதனால work is also equal to 0. workக்கும் Q ரெண்டுமே 0. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். into a vacuum கொடுத்திருக்காங்க பத்தியா? ஓகே. இனி அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். consider the same expansion but this time against a constant external pressure. ஓகே, இந்த வாட்டி வந்து into vacuum கிடையாது, ஒரு constant external pressure இருக்கு. அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? heat absorbed கால்குலேட் பண்ணணும். heat absorbed is equal to minus W தானே ஐசோதர்மலோட கேஸ்ல. so this is equal to, since they have given constant external pressure, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? P external into delta Vங்கிற ஃபார்முலா. P external எவ்வளோ? 1 into what is delta V? V final minus V initial. final volume எவ்வளோ? 10 liters. final volume 10 liters minus initial volume வந்து 2 liter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. this is equal to 8 liter ATM. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன்னோட ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. consider the same expansion to final volume conductor reversibly. easy. again isothermal தானே, அதனால Q is equal to minus W. isothermal reversible work done ஓட ஃபார்முலா என்ன? 2.303 nRT log V final by V initial. கரெக்டா? so this is equal to 2.303 nRT நமக்கு தரல. ஆனா இங்க பாருங்க, ஐடியல் கேஸ் at a pressure of 10 atm னு கொடுத்திருக்காங்களா? நம்ம ஞாபகம் இருக்கா இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? P externalக்கு பதிலா nRT by V into dV, இந்த V dV தான் log V final V initial மாத்திருக்கோம். இந்த nRT வந்து அப்படியே இருக்கு. அப்ப இந்த அதாவது இந்த கான்ஸ்டன்ட் பிரஷர் இங்க கொடுத்திருக்காங்கல, இங்க கொடுத்திருக்கிற பிரஷர் தான் இந்த nRT ஓட வேல்யூ. ஓகேவா? அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் டெரிவேஷனோட சொல்லி கொடுத்தேன். இப்போ nRT அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கிற பிரஷர் என்னது? 10 atmosphere. அப்ப into 10 into log of V final by V initial. V final எவ்வளோடா? 10 divided by 2. 10 divided by 2 5 வரும். log 5 ஓட வேல்யூ வந்து 0.7. log ஓட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா log 1 தெரியணும், log 2, log 3, log 5, log 7, அப்புறம் log 9 ஓட வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? log 5 ஓட வேல்யூ 0.7. ஸோ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 16.09 லிட்டர் ஏடிஎம் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஈஸி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்களா? கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னா என்ன ஃபார்முலா பண்ணணும், ரிவர்சிபிளின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே, இனி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். An ideal gas expands isothermally from 10 power minus 3 meter cube to 10 power minus 2. அதாவது final volume கொடுத்திருக்காங்க 10 power minus 2. initial volume வந்து 10 power minus 3. temperature கொடுத்திருக்காங்க against a constant pressure. external pressure is equal to 10 power 5. constant pressureனாலே work done என்ன formula யூஸ் பண்ணுவோம்? work done is equal to, since it is isothermal, minus symbol நீ போட வேண்டாம், P external into delta V. சாரி, மைனஸ் சிம்பிள் நீ போடணும், போடாமல் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபார்முலா. ஐசோதர்மல் ரிவர்சிபிள் அப்படின்னா தான் மைனஸ் சிம்பிள் போடக்கூடாது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் சிம்பிள் போடணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வாட் இஸ் பி எக்ஸ்டர்னல் 10 power 5 இன்டூ ஃபைனல் வால்யூம் எவ்வளோடா? 10 power minus 2 மைனஸ் 10 power minus 3. இது எப்படி இது பண்ணுவீங்க? திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 power 5 இன்டூ இந்த 10 power minus 3 வெளியே காமனாக எடுத்துக்கலாம். 10 power minus 3 வெளியே காமனாக எடுத்தேன்னா 10 power minus 2 எப்படி மைனஸ் 3 மாறும்? நான் இப்போ இன்டூ 10 டிவைடட் பை 10 பண்ணேன்னா 10 power minus 2 டிவைடட் பை 10 வந்து 10 power minus 3. கரெக்டா? இன்டூ 10 அப்படியே தானே இருக்கும். இது வெளியே எடுத்துட்டேன். அப்போ 10 minus 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 power 5 இன்டூ 10 power minus 3 இன்டூ 9. திஸ் இஸ் மைனஸ் 9. 5 minus 3 வந்து 2, அதனால 2 0 ஜூல் அப்படின்னு வரும். மைனஸ் 900 ஜூல் தான் கரெக்டான ஆன்சர். இந்த மைனஸை ஒமிட் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் ஆன்சர் இருக்கிறது பார்ப்பீங்க. நல்ல வேலை இங்கே வந்து கிலோ ஜூல் கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால தப்பிச்சோம். இல்லாட்டி நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஓகேவா? அதனால் இந்த நெகட்டிவ் சைனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகே தானே? இந்த கான்செப்ட் கிளியர் தானே? அடுத்து என்தால்பிக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அதாவது இப்போ நம்ம வந்து முன்னாடி டாப்பிக்கில் என்ன படித்தோம்? the internal energy at a constant volume வந்து it is nothing but heat at constant volume அப்படின்னு படித்தோம் இல்லையா? இப்போ பாருங்கடா, ரியாலிட்டியில் நிறையா ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா
கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்கிறது கிடையாது சரியா. ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கிற ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக ஹீட் டேர்ம் ஒன்று டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது சரியா. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து என்னோட சரௌண்டிங் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஹீட்டட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு போடுறேன். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இல்லாட்டி அங்கே வந்து ஒரு ஒர்க் இருக்குமா, வால்யூம் மாறுச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு ஒர்க் இருக்கும். அதனால் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு நான் எழுதுறேன் சரியா. திஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கிற ஹீட்டு மைனஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம், அதனால் பி டெல்டா வி போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து கியூபி எனக்கு வேணும்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது இந்த பி மைனஸ் பி டெல்டா வி அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா. டெல்டா யூ அப்படிங்கிறது என்ன, U2 மைனஸ் U1, இது இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் P இன்ட்டு V2 மைனஸ் V1 அப்படின்னு எனக்கு ஈக்குவேஷன் ஆயிரும். இப்போ இந்த QP இருக்குல்ல, அதாவது ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் ஹீட், இதுதான் திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இதை என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படி கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து ஹீட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜின்னு சொன்னமோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கிற ஹீட்டை நம்ம புது டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். அந்த டேர்ம் தான் வந்து என்தால்பி. அப்போ என்தால்பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் P டெல்டா V அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா, புரிஞ்சுதா. டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் QP, அதாவது ஹீட் தான். ஆனால் ஹீட் ரிலீஸ்ட் பை த சிஸ்டம் ஒரு ஹீட் அப்சார்ப் பை த சிஸ்டம் எப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது ஓகேவா. இப்போ பாருங்கடா, இந்த டெல்டா V அப்படிங்கிறது P டெல்டா V அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV இஸ் ஈக்குவல் டு NRT தானே. இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஆரும் டியும் கான்ஸ்டன்ட், வால்யூம் மாறுச்சுன்னா அப்போ என்ன மாறும், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா NGRT அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே G அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ், நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous product minus number of moles of gaseous reactant ஓகேவா. நம்ம ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் கேஷியஸ் ரியாக்டன்ட் தான் இங்கே வந்து என்னது டெல்டா N அப்படின்னு சொல்கிறோம், டெல்டா NG அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம் ஓகே தானே. சரி ஓகே, இனி அடுத்தது பாருங்க, இந்த டெல்டா ஹெச் இருக்கு இல்லையா, டெல்டா ஹெச் வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஃபங்க்ஷன், டெல்டா ஹெச் வந்து நம்மளுடைய என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன் ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷன் தானே. அப்போ ஹீட்டுக்கு பதிலாக தான் நம்ம டெல்டா ஹெச் எழுதியிருக்கோம். அப்போ டெல்டா ஹெச்சும் பாத் ஃபங்க்ஷனாக தானே இருக்கணும். அப்படின்னா டெல்டா ஹெச் யாரை டிபெண்ட் பண்ணுன்னா பாருங்கள், என்தால்பி யாரை டிபெண்ட் பண்ணும், இன்டர்னல் எனர்ஜி, ப்ரெஷர், வால்யூம் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணும். இவங்க மூணு பேருமே ஸ்டேட் ஃபங்க்ஷன், அதனால என்தால்பியும் என்னதுன்னா என்தால்பியும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் ஓகேவா. ஓகே, இதுலேருந்து நமக்கு இங்கே பாருங்கள், அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் QP அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம். ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ கேன் ரைட் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது QP அப்படின்னு எழுதிக்கலாம். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி. அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்காக இருக்கலாம். எக்ஸோதெர்மிக்னா என்ன, எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை தான் எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். எண்டோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ஓகேவா. அப்போ நீ ஹீட்டை சிஸ்டமை விட்டு வெளியே எடுத்தேன்னா நெகட்டிவ் தானே. சிஸ்டம் விட்டு வெளியே ஹீட் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே மாதிரி நீ ஹீட் சிஸ்டமுக்கு நீ ஹீட் கொடுத்தேன்னா அது பாசிட்டிவ் தானே. அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா, இவ்வளோ தான் தியரி. என்தால்பி இவ்வளோ தான் புரிஞ்சுதா உங்களுக்கு. இனி என்தால்பியில் டவுட் வராதில்ல, ஓகே தானே, ஈஸி தானே. சரி, இதில் ஒரு நம்ம புக் பேக் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை பார்த்துடலாம். If water vapor is assumed to be a perfect gas, molar enthalpy change for vaporization of 1 mole of water at 1 bar and 100 degrees Celsius is 41 kilojoule per mole. Calculate the internal energy change when 1 mole of water is vaporized at 1 bar pressure and 100 degrees Celsius. அதாவது number of moles is equal to 1 mole அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 பார். ஆமாம்,
அதே மாதிரி டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கண்டிப்பாக என்ன மாற்றணும், கெல்வினுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க, 100 டிகிரியை வந்து 273 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினுக்கு மாறிடும், 373 கெல்வின் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க பாரு, மோலார் என்தால்பி சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 41 கிலோ ஜூல், அதாவது 41 இன்டூ 10⁻³ ஜூல் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். இன்டர்னல் எனர்ஜி தான் என்னன்னு தெரியணும். ஃபார்முலா என்ன, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. நான் ஏன் என்ஜிஆர்டி எடுக்கிறேன், ஏன்னா இங்கே வால்யூம் எனக்கு தரல இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் என்ஜி எடுக்கிறேன். சரியா, அப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா டெல்டா யூ தான் வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படின்னு ஈக்குவேஷன் மாறிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் டெல்டா ஹெச்டா, 41,000 கரெக்டாக, இதுதான் டெல்டா ஹெச் 41,000 ஜூல் பர் மோல் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 தான். அப்போ 1 இன்டூ ஆரோட வேல்யூ 8.32, நான் 8.3ன்னு எடுக்கிறேன், இன்டூ 373, அதுதான் டெம்பரேச்சர் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 41,000 மைனஸ் 3096 அப்படின்னு வரும், 3096 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 37904 ஜூல் பர் மோல். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை வந்து கிலோ ஜூலில் மாற்றி எழுதிக்கலாம். யூ வில் கெட் 37.904 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அவ்வளோதான், ஈஸி, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். சரியா, அடுத்தது பாருங்க, 1 mole of water is converted into ice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே பாரு, இங்கே எழுதுறேன், வாட்டர் லிக்விட்ல இருக்கும், ஐஸுக்கு மாற்றுறாங்க, விச் இஸ் சாலிட். என்ன கால்குலேட் பண்ணும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். ஃபார்முலா என்ன, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் என்ஜிஆர்டி, டெல்டா என்ஜிஆர்டி. கரெக்டா, இங்கே பாரு, இந்த டெல்டா என்ஜிங்கிறது என்னது, சேஞ்ச் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். எந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது. இங்கே யாராச்சும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்களா, ஒன்று லிக்விட் இன்னொன்று சாலிட், கேஷியஸ் ஸ்டேட்டில் யாரும் இல்லை. அப்போ சேஞ்ச் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0 தானே. இங்கே டெல்டா என்ஜி 0னா இந்த ஹோல் டேர்முமே 0 ஆயிருமா. அப்போது யூ வில் கெட் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே டெல்டா ஹெச் என்னது, 41 கிலோ ஜூல். அப்போ இங்கே டெல்டா யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 41 கிலோ ஜூல் பர் மோல். இதுதான் ஆன்சர், செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இதுதான். புரிஞ்சுதான் உங்களுக்கு, இங்கே கேஷியஸ் ரியாக்டன்ஸோ ப்ராடக்ட்டோ இல்லாததுனால டெல்டா என்ஜி 0ன்னு வரும். ஓகேவா, அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் 0ன்னு மாறிடும். அதனால டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 41 கிலோ ஜூல் பர் மோல், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்ஏ தான். அவ்வளோதான், ஈஸி. ஓகே தானே, டவுட் இல்லைல்ல. சரி, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் தானே. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா, இப்போது இந்த ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், இது NCERT எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னரை வந்து இந்த கண்டெய்னரில் இருக்கிற வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து V அண்ட் டெம்பரேச்சர் வந்து Tன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ நான் இந்த கேஸ் மாலிகுல்ஸ் இந்த கண்டெய்னரை என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இவனோட வால்யூமும் மாறுமா, இவனோட வால்யூம் V/2ன்னு மாறிடும், இவனோட வால்யூமும் V/2ன்னு மாறிடும். கரெக்டாக, ஏன் V/2ன்னு மாறுதுன்னா உள்ளே இருக்கிற பல்க்கு வந்து மாறிடுச்சு. கரெக்டாக, முதல்ல வந்து இவ்வளோ இருந்தது, இப்போ நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா பல்க் உள்ளே இருக்கிற சைஸ் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் வந்து மாறிடுச்சு. அப்படி மாறுறதுனால இந்த வால்யூம் இருக்குல்ல, அந்த வால்யூம் டேர்மும் மாறிடுச்சு. கரெக்டா, அப்போ உள்ள இருக்கிற பல்க், அதாவது பல்க் இல்லாட்டி சைஸ் ஆஃப் த மேட்டரை வந்து டிபெண்ட் பண்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாஸ். உள்ள மாஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பொறுத்து தானே இருக்கும். நீ 10 கார்பன் மாலிகுல்ஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா கார்பனோட 12 கிராம், அப்போ 10 × 12 வந்து 120 கிராம். இதே நீ வந்து 20 மாலிகுல் இருக்கிற கார்பன் எடுத்துட்டேன்னா வெயிட் மறுபடியும் ஜாஸ்தி ஆகுமா, 240 கிராம்ஸ்னு ஆயிருமா. ஸோ மாஸ் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வால்யூமோட எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. சரியா, இன்டர்னல் எனர்ஜி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி, அதே மாதிரி என்தால்பி, இதெல்லாம் வந்து என்ன டிபெண்ட் பண்ணும், உள்ளே இருக்கிற பல்க்கு டிபெண்ட் பண்ணும். அதனால இவங்க எல்லாரையும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இதுக்கு நேர் ஆப்போசிட். இப்போ இதே கண்டெய்னர் இங்கே பாருங்க, வால்யூம் V/2 ஆயிடுச்சு, நான் இதை ஸ்ப்ளிட் பண்ண உடனே. ஆனால் இனிஷியலி இருந்த டெம்பரேச்சர் இந்த
இந்த கண்டெய்னர் நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணாலும் நாலா ஸ்ப்ளிட் பண்ணாலும் இதுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் மாறாதுல்ல. கேஷியஸ் பார்ட்டிகல்ஸோட டெம்பரேச்சர் வந்து டீனா டீயா அந்த அதே டெம்பரேச்சர் தான். இப்போ நீ தண்ணியை கொதிக்க வைக்கிற 100 டிகிரி செல்சியஸில் அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் நீ வந்து ஒரு தண்ணி மொண்டு குடிச்ச அப்படின்னா அதோட டெம்பரேச்சரும் 100 டிகிரியாக தானே இருக்கும். நீ கிளாஸில் மாற்றிட்ட உன்னோட குவான்டிட்டி கம்மியாயிருச்சுங்கிறதுக்காக டெம்பரேச்சர் கம்மியாகுமா? கம்மியாகாது. ஸோ தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. என்ன டிபெண்ட் பண்ணாது, பல்கை வந்து டிபெண்ட் பண்ணாது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி டென்சிட்டி வந்து டிபெண்ட் பண்ணாது, பல்கை டிபெண்ட் பண்ணாது. ப்ரெஷர் வந்து பல்கை டிபெண்ட் பண்ணாது. இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பல்கை டிபெண்ட் பண்ணாத ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சுதா? எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸிடா, சிம்பிள் டாபிக் இது. சரி, அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த சிஸ்டமுக்கு வந்து நான் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டம் என்ன பண்ணும்? ஹீட்டை வாங்கிக்கும். ஹீட்டை வாங்கிட்டு இது என்ன பண்ணுன்னா இந்த சிஸ்டமோடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இதுதான் நடக்கும். நான் ஹீட் கொடுக்குறேன், சிஸ்டம் ஹீட் வாங்கிக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? மெஷர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது we can say that heat transferred is equal to ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் இன்டு டெம்பரேச்சர், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா இந்த சிஸ்டம்க்கு நீ கொடுக்குற ஹீட்டு எவ்வளோ தூரம் அந்த சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை சேஞ்ச் இன் டெம்பரேச்சராக மாற்றுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கான மெஷர் தான் இந்த கோஎஃபிஷியன்ட். சரியா? இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சைஸு, நேச்சர், மெட்டீரியல் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும்டா. சரியா? இப்போ நான் இப்படி எழுதுற பாருங்க, ஹீட் இஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது நத்திங் பட் கான்ஸ்டன்ட் இன்டு டெல்டா டி அப்படின்னு எழுதுறேன்னா இங்கே எழுதியிருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சிஸ்டம். அதாவது நீ கொடுக்குற ஹீட்டை டெம்பரேச்சராக மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. சரியா? இவ்வளோ ஹீட்டு கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து 1 டிகிரி செல்சியஸாக மாற்றுவேன் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்க, ஹீட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல, ஹீட் கெப்பாசிட்டி இப்போ சப்போஸ் லார்ஜாக இருந்துச்சுன்னா, ஒரு சிஸ்டமோடைய ஹீட் கெப்பாசிட்டி லார்ஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கொடுக்குற ஹீட்டு டெம்பரேச்சராக மாறுறது ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் டெம்பரேச்சராக தான் மாறும்னு அர்த்தம். அதாவது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீ நிறைய ஹீட் கொடுத்தாதான் கொஞ்சமாச்சும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். புரிஞ்சுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்குவோம். H2O ஹீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப பெருசு. ஓகேவா? இட் இஸ் லார்ஜ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ நிறைய டெம்பரேச்சர் ஒரு நிறைய ஹீட் கொடுத்தாதான் அந்த சிஸ்டம் அந்த ஹீட் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சோண்டாச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த ஹீட் கெப்பாசிட்டியோட மீனிங். இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹீட் கெப்பாசிட்டி வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். சிஸ்டம்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம ஹீட் கெப்பாசிட்டியை 2 விதமாக படிக்கலாம். சரியா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அதை மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு படிக்கலாம். என்னடா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி? மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னா என்ன தெரியுமா? ஒரு சிஸ்டம்க்கு, அதாவது இந்த சிஸ்டம்க்கு 1 மோல் ஆஃப் அ சிஸ்டம்காக, ஓகேவா? என்ன மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? 1 மோல் ஆஃப் அ சிஸ்டமோட டெம்பரேச்சரை 1 டிகிரியாவோ இல்லை 1 கெல்வினாவோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதோட மெஷர் தான். இங்கே பாருங்க, இந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த ஹீட் கெப்பாசிட்டி ரெக்வயர்ட் பை 1 mole of substance. 1 mole of substance எதுக்காக? To increase the temperature by 1 degree Celsius or 1 Kelvin மாற்றுறதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜி. சரியா? அப்போ நம்ம மோலார் ஹீட் கெப்பாசிட்டியை எப்படி எழுதலாம் அப்படின்னா QM is equal to CM. CMனா என்ன? மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இன்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே தானே? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்னேன்ல heat capacity is directly proportional to number of moles.
அப்போ ஹீட் கெப்பாசிட்டிக்கு இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போயிடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதுதான் என்னுடைய மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. சரியா, இதுதான், வேற ஒன்றும் இல்லை, இது வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அவ்வளோதான், ஈஸி. இனி அடுத்த டேர்ம் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒன்று தான், இந்த டேர்ம் மட்டும் மாறும். ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. இப்போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு நம்ம 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு தேவையான ஹீட்டுன்னு சொன்னோம்ல. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா 1 கிலோகிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸுக்கு தேவையானது, இல்லாட்டி மாஸ் ஆஃப் குறிப்பிட்ட மாஸுக்கு தேவையான ஹீட்டு. எதுக்கு? டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவையோ அதை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தட் இஸ் கிவன் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ மாஸ் தானே, மாஸ் இன்டூ டெல்டா டி, எம்சி டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எழுதிக்கலாம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் என்சி டெல்டா டி அப்படின்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எம்சி டெல்டா டி, எம்சி டெல்டா டி, அவ்வளோதான், அவ்வளோதான், ஈஸி. ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? டவுட் எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸிடா, இது ரொம்ப 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 ஈஸி. சரியா, சரி, இனி அடுத்தது நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமில் இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமில், இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் படிச்சிட்டோம், மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி படிச்சிட்டோம். இனி அடுத்தது இந்த ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூமில் நீ எப்படி வந்து டினோட் பண்ணுவ அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் கெப்பாசிட்டியை நான் சிவி அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நம்ம ஹீட்டை வந்து கியூவின்னு சொன்னோமோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கிற ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சிவின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், சிபி. எப்படி ஹீட்டை கியூபின்னு டினோட் பண்ணமோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம இங்கே சிபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரி, இனி இந்த சிபிக்கும் சிவிக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா, ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி வரும். நீட்டுக்கு வந்து நம்ம டெரிவேஷன் கற்றுக்க வேண்டாம், ஆனால் அது எப்படி வந்ததுன்னு தெரியணும் கண்டிப்பாக, அதனால தான் நான் அந்த டெரிவேஷனோட சொல்கிறேன். சரியாடா, இப்போ பாருங்க, நம்ம வந்து ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூமை கியூவின்னு சொல்லியிருப்போமா. கியூவி இஸ் ஈக்குவல் டு என்னது, கியூவி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூவிக்கு நம்ம என்ன எழுதோம், அதாவது கியூ அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்டூ டெல்டா டி. இதுதான் நம்மளோட இப்போ நம்ம படிச்சதுக்கு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கியூவி அப்படின்னா என்ன வந்துடும், சிவி டெல்டா டின்னு வந்துருமா. ஆமாம், அடுத்தது கியூபி. கியூபி இஸ் ஈக்குவல் டு என்தால்பி தானே, சேஞ்ச் இன் என்தால்பி, தட் இஸ் ஈக்குவல் டு சிபி டெல்டா டி அப்படின்னு மாறிடும். அது ஓகேவா. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா, இப்போ நான் வந்து 1 மோல் ஆஃப் அ கேஸுக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட என்ஜி வந்து இட் வில் பிகம் 1. கரெக்டாக, என்ஜி வந்து 1ன்னு மாறிடும். டெல்டா ஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், சிபி டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூக்கு பதிலாக CV delta T plus n தான் 1 ஆயிடுச்சுல, அதனால டெல்டா RT போட்டுக்கலாம். இங்கே R கான்ஸ்டன்ட், அதனால இந்த டெல்டா வந்து டீக்கு தான் வரும். அப்போ டெல்டா டி எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆயிரும். ஸோ யூல் கெட் CP is equal to CV plus Rன்னு வரும். அதர்வைஸ் CP minus CV is equal to Rன்னு வரும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன். நல்லா படிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு உங்கள் நோட்ஸில் இந்த ரிலேஷன் இருக்கணும். ஓகேவா, CP is equal to CP minus CV is equal to என்னது, R. ஓகே, Rங்கிறது என்னது, Rங்கிறது this is nothing but universal gas constant. ஓகே, அவ்வளோதான். இனி அடுத்தது ஒரு கொஸ்டின் பண்ணலாம். இங்கே பாருங்க, gas is allowed to expand in a well insulated container. insulated அப்படின்னாலே அது வந்து adiabatic தான் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சரி, against a constant external pressure கான்ஸ்டன்ட்னா work done ஓட ஃபார்முலா என்ன, மைனஸ் P delta V அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ப்ரெஷர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2.5 ATMனு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூம், இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2.5 லிட்டர்ஸ், ஃபைனல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4.5 லிட்டர். த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஜூல்ஸில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாரு, அடியபேட்டிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூரிங் இன் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ். கரெக்டாக, இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணாலே உனக்கு இன்டர்னல் எனர்ஜி கிடச்சிரும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே பாரு, எக்ஸ்பேண்டட்னு கொடுத்துருக்காங்களாடா கொஸ்டின்ல. எக்ஸ்பேண்டட்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ஒர்க் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சுன்னா அப்போ இது நெகட்டிவ் வேல்யூ தானே,
புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த ஒரு தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கொஷனில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எக்ஸ்பேண்டட், இன்சுலேட்டட், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. கொஷினை ஒழுங்காக படிச்சிருக்கோங்க. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம்? நம்ம மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு போடலாமா? மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் மைனஸ் போட்டுட்டேன், ஏன்னா அது எக்ஸ்பேண்டட்ங்கிறதுனால. ஓகே, சரி. ஓகே, மைனஸ் பி டெல்டா வி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.5 இன்டூ 4.5 minus 2.5. So this is equal to minus 2.5 into 2, that is equal to minus 5 liter ATM அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ப்ரெஷர் ஏடிஎம்ல இருந்தது, வால்யூம் லிட்டர்ல இருந்தது. எனக்கு ஆன்சர் ஜூல்ல வேணும். இந்த கன்வர்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. இங்க பாருங்கடா, இந்த கன்வர்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. லிட்டர் ஏடிஎம் ஜூலுக்கு நீ கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை த கிவன் வேல்யூ பை 101. அப்படி 101ங்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன்னா லிட்டர் அட்மாஸ்பியர் ஜூலுக்கு மாறிடும். அப்போ நீங்கள் எழுதலாம், this is equal to minus 5 into 101 joule அப்படின்னு நமக்கு கிடைக்கும். that is equal to minus 505 joule தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அப்படி இருக்கா ஆன்சர் சி, அவ்வளோதான். minus 505 joules, அவ்வளோதான். சி, சிம்பிள். ஓகேவா? நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் தான் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்டா. இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பாம் கேலரி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலரி மீட்டர் அப்படின்னாலே போரிங்கான டாபிக், ஒன்றுமே புரியாத டாபிக் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்கல்ல, தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியான டாபிக். கேலரிமீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் நீட்டுக்குன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதில் வந்து பெருசாக தியரி படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம படித்த இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, அது புரிஞ்சிச்சுன்னா கேலரிமீட்டர் ரொம்ப ஈஸி. என்னன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். கேலரிமீட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பாம் கேலரிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி மெஷர் பண்ணுறதுக்காக தான் பாம் கேலரிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதில் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஹீட் அப்சார்ப்டு. இப்போ ஹீட் அப்சார்ப்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூமில் எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பாம் கேலரிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட பாம் கேலரிமீட்டர். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீல் வெசல் ஒன்று எடுத்திருப்பாங்க. இப்போ இதுதான் ஸ்டீல் வெசல். இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இவனை தான் ஸ்டீல் வெசல்னு சொல்லுவோம். இந்த ஸ்டீல் வெசலை கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வாட்டரில், இதோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த வாட்டரில் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் பாத்தில் இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டீல் வெசல்குள்ளே தான் ரியாக்ஷன் நடக்கும். ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வெளியே வரும். அந்த ஹீட்டு சரௌண்டிங்க்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டீல் வெசல் இருக்குல்ல, இந்த ஸ்டீல் வெசலில் தான் ஒரு சப்ஸ்டன்ஸை, ஏதோ ஒரு கம்பஷன் நடக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் வந்து கம்பஷன், அதாவது பேர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? எரிய விடுவாங்க. இந்த எரியற ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது கம்பஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஹீட் இவால்வ் ஆகுமா? இந்த இவால்வ் ஆகிற ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாட்டர் பாத் பக்கத்தில் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாட்டர் பாத்துக்குள்ள, அதாவது இந்த வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு மட்டும் நிறுத்தாம இந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணுற டெம்பரேச்சர் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். அது எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் இங்கே நம்ம ஒரு தெர்மோமீட்டர் வச்சிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டீல் வெசல் கூட ரியாக்ஷன் நடக்கும். ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஹீட் வெளியே வரும். அந்த ஹீட்டை தண்ணி வாங்கி, இந்த தண்ணி வந்து என்ன பண்ணிரும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிரும். அது நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு படிச்சோம் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த டெம்பரேச்சர் சேஞ்சை நம்ம மெஷர் பண்ணுவோம். எதை வச்சு? தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டீல்டு பாம் கேலரிமீட்டர். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு சீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வால்யூம் சேஞ்ச் வந்து இருக்கக்கூடாது. வால்யூம் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது சீல்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் இருக்காது. வால்யூம் சேஞ்ச் இல்லாததுனால தான் நம்ம வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வால்யூம் சேஞ்ச் இல்லாட்டி அப்போ ஒர்க் நடக்குமா? ஒர்க் நடக்காது. ஒர்க் இஸ் ஆல்சோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு என்னது? 0 தான். ஓகேவா? அப்போது கான்ஸ்டன்ட் வால்யூமில் வரக்கூடிய ஹீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போ இந்த பாம் கேலரிமீட்டரில் எங்கெல்லாம் ஹீட் கொடுத்துருக்காங்களோ, ஜஸ்ட் ரிமெம்பர் அது வந்து இன்டர்னல் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சேஞ்ச் இன் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்னது தான், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான். ஓகேவா? இப்போ இந்த ஹீட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹீட் கெப்பாசிட்டியில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்ல,
Q is equal to C delta V அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்ல, அதே தான் இந்த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த கேலரிமீட்டர் நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணிடுவோம், இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், ஹீட் ரிலீஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுதான் வந்து என்னது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். அப்போ நம்ம பாம் கேலரிமீட்டர் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஈஸி, புரிஞ்சுதா? ஓகே, இனி அடுத்தது கேலரிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து என்தால்பி சேஞ்ச் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை யூஸ் பண்ணி கேலரிமீட்டர். நம்ம வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம்லடா, எது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், பாம் கேலரிமீட்டர். அப்போ சேஞ்ச் இன் என்தால்பிக்கும் பாம் கேலரிமீட்டர் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. சேஞ்ச் இன் என்தால்பிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது சிம்பிள் கேலரிமீட்டர் சிம்பிள் கேலரிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் நமக்கு பாம் கேலரிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு அர்த்தம், ஓகேவா? சிம்பிள் கேலரிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்தால்பி கேட்குறாங்க. சிம்பிள் கேலரிமீட்டரில் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். என்ன மெயின்டைன் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? அவ்வளோதான், இது புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ரிலீஸ் பண்ணுற ஹீட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுதான் நம்மளோட என்தால்பி சேஞ்ச். அப்போ இந்த கேலரிமீட்டர் ரிலீஸ் பண்ணுற ஹீட் என்னால் மெஷர் பண்ண முடிஞ்சுதா, அதுதான் என்னோட என்னது என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு enthalpy of the reaction or heat of reaction or என்னன்னு சொல்லலாம், enthalpy of reaction அப்படின்னு சொல்லலாம், enthalpy of reaction அப்படின்னு சொல்லலாம், ஓகே தானே, புரிஞ்சுதா? சரி, இப்போ இங்கேருந்து நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி இது போன டாப்பிக்கில் படிச்சதான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரே வாட்டி ப்ரஷ் அப் பண்ணிக்கிறேன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோடைய என்தால்பி சேஞ்ச் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா சிஸ்டம் வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது இல்லையா, ரிலீஸ் பண்ணுச்சுன்னா சிஸ்டம் விட்டு வெளியே போச்சுன்னா அது நஷ்டம், அதனால நெகட்டிவா இருக்கும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷனோட என்தால்பி எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா ஹீட் given to the system, நீ சிஸ்டம்க்கு என்ன கொடுத்தாலும் அது லாபம் தான், அதனால அது பாசிட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? அவ்வளோதான், கேலரிமீட்டர் முடிஞ்சுது. ஈஸி பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இனி இது ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். இந்த என்சிஆர்டியோட ஒரு ப்ராப்ளம், என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னது, 1 gram ஆஃப் கிராஃபைட் இஸ் பர்ன்ட் இன் அ பாம் கேலரிமீட்டர். கிராஃபைட்னா இட் இஸ் நத்திங் பட் கார்பன் தான், சரியா? பாம் கேலரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. பாம் கேலரிமீட்டர் அப்படின்னா என்னது, ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், சரியா? இன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் 298 Kelvin and 1 atmospheric pressure according to the equation. During the reaction, the temperature rises from 298 Kelvin to 299 Kelvin. If the heat capacity of the bomb calorimeter is this much, what is the enthalpy change for the above reaction? Very good. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்தால்பி சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேண்டது டெல்டா ஹெச் என்னன்னு வேணும். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பாம் கேலரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எவ்வளோ ஹீட் வெளியே வருது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிடுறேன். ஹீட் இஸ் ஈக்குவல் டு பாம் கேலரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி இன்டூ டெல்டா டி, தட் இஸ் ஈக்குவல் டு 20.7 kilojoule per Kelvin into change in temperature 299 minus 298 வந்து 1 தான், அப்போ 1 Kelvin, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 20.7 kilojoule அப்படின்னு கிடைக்கும். என்னது, ஹீட். இந்த 20.7 கிலோஜூல் ஹீட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே, QV தானே. அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் ஈக்குவல் டு என்னது, இன்டர்னல் எனர்ஜி, கரெக்டாக? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு QV தானே. சரி, இன்டர்னல் எனர்ஜி எனக்கு கிடச்சிருச்சு. இன்டர்னல் எனர்ஜி எனக்கு 1 கிராம் ஆஃப் கிராஃபைட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. எதுக்கு கிடச்சிருக்கு, 1 கிராம் ஆஃப் கிராஃபைட்டுக்கு. எனக்கு எப்பவுமே 1 மோலுக்கான வேல்யூ தான் வேணும், ஓகேவா? அப்போ தான் என்னால் என்தால்பி கண்டுபிடிக்க முடியும். என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது மோலுக்கானது, சரியா? அப்போ நான் இந்த 1 கிராமை மோலாக மாற்றிடுறேன். எப்படி மாற்றலாம், ஒரு மோலில் எவ்வளோ கிராம் இருக்கும்டா, 1 mole ஆஃப் கார்பனில் எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருக்கும், 12 கிராம் கார்பன் இருக்குமா? 1 கிராமோட வேல்யூ எனக்கு தெரியும், அப்போ 12 கிராமோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 20.7 கிலோஜூல், இது வந்து 1 கிராமோடது, இன்டூ 12 போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், 12 கிராமோடது, அதாவது 1 மோலோடது கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 2.4 into 10 power 2 கிலோஜூல் பர் மோல், மோலோடது கிடச்சிரும், பர் மோலோடது கிடச்சிரும். இப்போ ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ரியாக்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு அர்த்தம் உள்ள இருக்கிற, அதாவது கேலரிமீட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ள இருக்கிற ஸ்டீல் வெசல் ஹீட் ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம்,
கரெக்டா? ஹீட் ரிலீஸ் பண்ணுது. இந்த உள்ள இருக்கிற இது வந்து ஹீட் ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தானே. அப்போ நான் இங்கே இன்டர்னல் எனர்ஜிக்கு சேஞ்ச் வந்து நெகட்டிவ்னு கொடுத்துக்கணும்ல. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் நெகட்டிவ்னு வந்துடும். ஓகே, ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணுது, அதனால ஹீட் ரிலீஸ்டுங்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவாக மாறிடும். புரிஞ்சுதா? சரி, இது வரைக்கும் ஓகே. இனி அடுத்தது நம்மக்கிட்ட கேட்கறது என்தால்பி சேஞ்ச் கேட்குறாங்க. இனி ஈஸி. என்தால்பி சேஞ்சோட ஃபார்முலா என்ன? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. இதுதான் ஈக்குவேஷன். என்ஜி இங்கே பாரு, இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து கிராஃபைட் வந்து சாலிட். கரெக்டாக? இதில் வந்து டெல்டா என்ஜி, அதாவது சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அதனால இது வந்து கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ யூ வில் கெட் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்னு கிடைக்கும். டெல்டா யூ என்னது? -2.4 தானே. அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -2.4 இன்டூ 10⁻². கிலோஜூல் பர் மோல். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சி, ரொம்ப சிம்பிள். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். அவ்வளோதான், ஈஸிடா. உங்களுக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் பாருங்கள், இன்னைக்கு கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் என்ன கொஸ்டின் வந்தாலும் நல்லா அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு வந்துடணும். சரியா? நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது அந்த டாப்பிக்லேருந்து. சரி, ஓகே. இனி நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் பாருங்க, என்தால்பி சேஞ்ச் அண்ட் ரியாக்ஷன் என்தால்பி. அப்பா, இதுதான் மாற்றி 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 நிறைய டேர்ம்ஸ் நீங்கள் கேட்பீங்க இங்கேருந்து. ஓகேவா? என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் கம்பஷன், அந்த என்தால்பி, இந்த என்தால்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்தால்பினாலே ஹீட் ரிலீஸ்டு தான். சரியா? எப்போ? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச போதும். மிச்சம் என்ன இருக்கோ, அந்த என்தால்பிக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையோட மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் டாபிக் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இது வந்து நம்ம டினோட் பண்ணுறது வந்து டெல்டா, ரியாக்ஷனால ஆர் ஹெச் அப்படின்னு ரியாக்ஷன் இது பண்ணுவோம். ஓகேவா? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது வெளியே கொடுக்கக்கூடிய ஹீட். ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? ரியாக்டன்ஸ் எல்லாமே ரியாக்டன்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா? ரியாக்டன்ஸ் எல்லாமே ப்ராடக்டாக மாறிடும். இதுதானே ஒரு ரியாக்ஷன். கரெக்டா? இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வெளியே வர எனர்ஜியை தான் நம்ம என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி. இப்போ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் கொடுத்து நம்மக்கிட்ட என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைட். இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இதோட டெல்டா ஆர் கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்? ஈஸி. இங்கே பாருடா, டெல்டா ஆர் ஹெச் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் நீ? சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட். அவ்வளோதான். அதாவது இவனுக்கு ஒரு என்தால்பி ஃபார்மேஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இவனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இவனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ நீ என்ன பண்ணணும்? டெல்டா ஆர் ஹெச் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீ வந்து இதுதானே ப்ராடக்ட், இதுதான் உன்னோட ப்ராடக்ட். அப்போ இசட் இங்கே பாரு, இங்கே ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கா? ஒரு ஹெச்சிசிஎலுக்கு தான் இசட், 2 மோல்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎலுக்கு 2 × இசட் அப்படின்னு வந்துடும். மைனஸ் y ப்ளஸ் எக்ஸ். அவ்வளோதான். இதுதான் அங்கே எழுதியிருக்கேன். சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அதனால் அதோட என்தால்பி மைனஸ் சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட். 2 ரியாக்டன்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சுது. இதுதான் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இதுதான் நம்மளோட NCERTயில் கொஞ்சம் இப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க. இங்கே பாரு, இப்படி எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் சிக்மா சம்மேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சம்மேஷன் ஆஃப் ஏஐ ஆஃப் ஹெச் ப்ராடக்ட் minus summation of bi of H reactant அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஏஐ பிஐ அப்படிங்கிறது என்ன தெரியுமா? திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான் எப்படி எழுதியிருப்பாங்க, ஸ்டோய்க்கியோமெட்ரி. ஓகேவா? அதை தான் அப்படி எழுதியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நமக்கு ஈஸியான ஃபார்மில் படித்தா போதும். நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் டேர்ம்ஸில் ஈஸியாக மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. இனி அடுத்த டேர்முக்கு போகலாம். அடுத்த டேர்ம் என்ன? அடுத்த டேர்ம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை,
இந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூவை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொன்னீங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, ஒரு பர்டிகுலர் அளவு வச்சுருப்பாங்க ஓகேவா. அதாவது என்னென்னா எல்லா ரியாக்டன்ஸுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீ அந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சொன்னேன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்ன தெரியுமா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பியோர் ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட், பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பியோர் ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட், பியோர் ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் ஆர் ஏதோ ஒன்று ஓகேவா, ஒரு எலமெண்ட் ஏதோ ஒன்று எந்த டெம்பரேச்சர் வேணா இருக்கலாம், ஆனால் ப்ரெஷர் 1 bar ப்ரெஷரில் இருக்கணும். 1 bar ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. 1 bar ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 bar ப்ரெஷரில் நீ டினோட் பண்ணுற எல்லாமே உன்னோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம், டெல்டா RH. இதுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன வித்தியாசம், தோ இங்கே ஒரு முட்டை போட்டால் அதுதான் வித்தியாசம் ஓகேவா. இது நாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், ஈஸி, ஒன்றுமே இல்லை சரியா. ஓகே, இனி அடுத்தது மூணாவது ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ரியாக்ஷன் என்தால்பி நம்ம சொல்லணும். அடுத்தது என்னது, ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் நம்ம சொல்லணும். ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ரொம்ப ஈஸி சிம்பிள். சாலிட் லிக்விடாக மாறுமா, லிக்விடும் திரும்ப சாலிடாக மாறுமா, ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர். லிக்விட் கேஸாக மாறுமா, லிக்விட் கேஸாக மாறும், கேஸும் திரும்ப லிக்விடாக மாறும். சாலிட் டைரக்டாக கேஸாக மாறும், கேஸ் திரும்ப டைரக்டாக சாலிடிஃபை ஆகலாம் கரெக்டாக. இந்த மாதிரி தானே ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கான என்தால்பி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ சாலிட் லிக்விடாக மாறுறதோ லிக்விட் சாலிடாக மாறுறதுக்கான ரியாக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, என்தால்பி சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் சொன்னீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். சாலிட் டு லிக்விட்னா அது ஃபியூஷன். இப்போ லிக்விட் டு கேஸ் அப்படின்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வேப்பரைசேஷன் தானே, அதனால என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். இதே சாலிட் டு கேஸுக்கு மாறும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சாலிட் டு கேஸ் டேரக்டாக மாறுச்சுன்னா அந்த இதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் என்னடா, வெரி குட், சப்ளிமேஷன். அப்போ நம்ம அதையே என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதை தான் நம்ம இவ்வளோ வருஷமாக ஒரு என்தால்பி பேர் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். பேர் தான் வித்தியாசம், ஐட்டம் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே என்தால்பி தான், எல்லாமே ஹீட் சேஞ்ச் தான். நமக்கு தினுசாக பேர் மட்டும்தான் வச்சுருக்கானுங்க சரியா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இனி அடுத்தது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இங்கே பாரு, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா, இது எத்தனாவது, 4வது. ஓகே, we have enthalpy of formation. enthalpy of formation என்ன தெரியுமா, ஒரு காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு தேவையான எனர்ஜி. எங்கிருந்து வேணாலும் காம்பவுண்ட் உருவாகலாமா, காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு தேவையான எனர்ஜி எங்கிருந்து வேணாலும் உருவாகலாமா, முடியாது. எலமெண்டல் ஸ்டேட்ல இருந்து தான் உருவாகணும். எலமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் உருவாச்சுன்னா அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் நான் என்னன்னு சொல்லுவேன், ஃபார்மேஷன் ஆஃப் என்தால்பி அப்படின்னு சொல்லுவேன் சரியா. எவ்வளோ காம்பவுண்ட் வேணாலும் உருவாகலாமா, முடியாது. 1 mole of compound உருவாகிறதுக்கு தேவையான எனர்ஜி, புரிஞ்சுதா. எலிமெண்டல் ஃபார்ம்ல இருந்து 1 mole of compound ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் நான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, H2 plus Br2 gives 2HBr. ஓகேவா, இது H2 Br2 எலமெண்ட்ஸா, ஆமாம் எலமெண்ட்ஸ். HBr காம்பவுண்டா, ஆமாம் காம்பவுண்ட். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து HBr ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனா, இல்லை. என்ன சொல்கிறீங்க, இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இப்போ தான் நான் சொன்னேன், எலமெண்ட்டு காம்பவுண்டாக உருவாகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் ஃபார்மேஷன். இங்கே இருக்கிறது எலமெண்ட், இங்கே இருக்கிறது காம்பவுண்ட், எல்லாம் கரெக்டு தான். இங்கே பார், 1 mole of compound தானே, இங்கே 2 moles of compound இருக்கா, அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் தான், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கிடையாது. எப்போ ஃபார்மேஷன் வரும், 1 mole உருவாச்சுன்னா தான் ஃபார்மேஷன் வரும். எப்போ 1 mole உருவாகும், இங்கே 1/2 mole ப்ளஸ் இங்கே 1/2 mole. இப்போ தான் 1 mole வந்துச்சா, இதை நம்ம டெல்டா HF அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. புரிஞ்சுதாடா. இனி
ஹைட்ரஜனும் புரோமினும் எல்லாம் எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்குல்ல, இதுவும் சரி எல்லாம் எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கும்போது என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால நமக்கு வெளியே வர ஹீட் இருக்குல்ல, வெளியே வர ஹீட் இந்த காம்பவுண்டுக்கு ஃபார்மேஷனுக்கு தேவையான ஹீட் தான். புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? சரி, இனி அடுத்தது இங்க பாரு, என்சிஆர்டியில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்கடா. இதுதான் வந்து ஈக்குவேஷன். என்னது? சம்மேஷன் ஆஃப் டெல்டா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், டோட்டல் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட்டோடைய டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணேன்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வெளியே கொடுக்கும். இதுதான் டீகம்போசிஷன். இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனோடைய டெல்டா RH ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? இதுதானே நம்மளோட ரியாக்டன்ட், இவன் ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு தேவையான என்தால்பி, ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு தேவையான என்தால்பி மைனஸ் ரியாக்டன்ட் ஃபார்மேஷனுக்கு தேவையான என்தால்பி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், plus formation of carbon dioxide, another product, minus formation of calcium carbonate, which is the reactant. அவ்வளவுதான். இதுதான் இங்க பாரு, இதோட கொஸ்டின்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீ வெறும் சப்ஸ்டிடியூஷன் மட்டும் பண்ணி உனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் தான் என்னது? டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு தேவையான என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன். இது பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதாங்கிறத பொறுத்து அந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ஈஸி, ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப 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 ஈஸி தான். சரி, ஓகே, இனி அடுத்த டாபிக் போகலாம். அடுத்தது வந்து என்ன தெரியுமா? ஹெஸ்ஸஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஹெஸ்ஸஸ் லாவில் பாருங்கள், ஹெஸ்ஸஸ் லாவில் வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியாக்ஷன் வந்து டைரெக்டாகவும் நடக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ரியாக்ஷன் வந்து செவரல் ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தும் நடக்கலாம். சரியாடா? இப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்கும். இப்போ அந்த ரியாக்ஷனுடைய ஓவரால் ரியாக்ஷன் என்தால்பி என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஒரு ஸ்டெப்போட என்தால்பி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதாவது if the reaction takes place in several steps, sum of enthalpies of intermediate reactions is the standard reaction enthalpy. நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், சரியா? கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதோடைய ரியாக்ஷன் என்தால்பி எனக்கு தெரியாது. ஐயோ ஒரு நிமிஷம். இதோட ரியாக்ஷன் என்தால்பி எனக்கு தெரியாது, டெல்டா RH0 எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுற இந்த ரியாக்ஷன் செவரல் ஸ்டெப்ஸில் வந்து நடக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் கார்பன் மோனோஆக்சைடாக மாறலாம். இதுக்கு தேவைப்படுற என்தால்பியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டா இப்போ H1 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். இதுக்கு தேவைப்படுற என்தால்பியை H1 சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணும்? மறுபடியும் ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு தேவைப்படுறது H2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறத டெல்டா RH0, அதாவது என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த கார்பன் மறுபடியும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன கொடுக்குது? கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. கார்பன் மோனாக்சைடு மறுபடியும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன கொடுக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அதாவது இந்த ரியாக்ஷன் இப்படியும் நடக்கலாம், இல்லை இந்த ரெண்டு ஸ்டெப் வழியாகவும் நடக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ரியாக்ஷன் என்தால்பி தெரியணும்னா, டெல்டா RH0 தெரியணும்னா நான் என்ன பண்ணலாம்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும்ல, இதையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைச்சிருமா? அவ்வளோதான். இதுதான் ஹெஸ்ஸஸ் லா. டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா RH2 இது ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்து ஹெஸ்ஸஸ் லா சொல்லுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்ம் பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்குது. ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து பி கொடுக்குது. அதுதான் நம்மளோட ரியாக்ஷன் என்தால்பி. சரி, அப்போ இந்த ரியாக்ஷன் என்தால்பி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஏ வந்து பியாக மாறுது, செவரல் ஸ்டெப்ஸில் மாறுதுன்னா, இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். சிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது, அதுக்கு தேவையான என்தால்பி H1. இப்போ சி வந்து எனக்கு வந்து டிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது.
சி வந்து டி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இதோட என்தால்பி டெல்டா ஆர் H2. டி வந்து அப்புறமா எனக்கு பி கொடுக்குது, இது டெல்டா ஆர் H3. அப்போ நான் டெல்டா ஆர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதலாம், டெல்டா ஆர் H1 ப்ளஸ் டெல்டா ஆர் H2 ப்ளஸ் டெல்டா ஆர் H3 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இவ்வளோ தான் ஹெஸஸ் லா. அதாவது நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸோட என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேண்ணா? சரி, அடுத்தது இனி இப்போ இந்த என்தால்பி நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் என்தால்பிஸ் ஒரு ரியாக்ஷனில் நடக்கும். இப்போ நம்ம அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்தால்பிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கடா, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஓகேவா? கம்பஷன் அப்படின்னாலே என்ன, ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரோ கார்பன் என்ன, கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அதுதான் ஹைட்ரோ கார்பன். கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தான் நம்ம கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, standard enthalpy of combustion is defined as the enthalpy change per mole. ஒரு மோலுக்கு தேவையான enthalpy change when it undergoes combustion and all the reactants and products being in their standard states. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், enthalpy of combustion அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? டவுட் இல்லைல்ல? சரி, ஓகே. இனி அடுத்த டைப் ஆஃப் enthalpy பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, enthalpy of atomization. ரொம்ப சிம்பிள். இப்போ பாரு, ஹைட்ரஜனுங்கிற ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஹைட்ரஜனுங்கிற மாலிகுல் பிரேக் ஆகி 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனா மாறணும்னா, ஆக்சிஜனுங்கிற மாலிகுல் பிரேக் ஆகி 2 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜனா மாறணும்னா, குளோரின்கிற மாலிகுல் பிரேக் ஆகி 2 ஆட்டம் ஆஃப் குளோரினா மாறணும்னா அதுக்கு தேவையான என்தால்பியை தான் நம்ம ஆட்டமைசேஷன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஒரு காம்பவுண்ட் ஒரு எலமெண்ட் வந்து என்ன பண்ணணும், பிரேக் ஆகி நமக்கு வந்து ஆட்டம்ஸ் கொடுக்கணும். அதே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இங்கே பாருங்க, ஹைட்ரஜன் பிரேக் ஆகி 2 ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறதுக்கு தேவையான எனர்ஜி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நேம்ல இருந்தே நமக்கு வந்து ஒன்று கிடைச்சிரும். என்ன, இந்த என்தால்பிஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த என்தால்பிஸ் எல்லாமே ஒரு மோலுக்கானது. 1 மோல் ஆஃப் பாண்ட் பிரேக்கிங்கானது. ஒரு மோல் ஆஃப் பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கானது தான் இந்த என்தால்பி. சரியாடா? சரி, அடுத்த பார்க்கலாம். அடுத்த என்தால்பி பாருங்க, பாண்ட் என்தால்பி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். என்ன, அடுத்தது வந்து பாண்ட் என்தால்பி, BOND. அடுத்தது வந்து பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பி அப்படின்னா என்னன்னா, இந்த பாண்டை நீ ஒன்றும் பிரேக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பாண்டை மேக் பண்ணலாம். கரெக்டா? இது ரெண்டுத்துக்குமே தேவையான என்தால்பி. மேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் பிரேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் தேவையான என்தால்பியை தான் நம்ம பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணணும். அப்போ தான் பாண்டு பிரேக் ஆகும். சரியா? அப்போ சிஸ்டம் வெளியேருந்து எனர்ஜி வாங்குச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கரெக்டா? எண்டோ. அப்போ பிரேக்கிங்க்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுனால பிரேக்கிங் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா? ஒரு பாண்டை மேக் பண்ணணும்னா, உருவாக்கணும்னா, ஓகேவா, உருவாக்கணும்னா அந்த பாண்ட் என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்னா சிஸ்டம் எனர்ஜியை வெளியே ரிலீஸ் பண்ணும். அப்போ மேக்கிங், ஒரு பாண்டை மேக் பண்ணணும்னா சிஸ்டம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ். இங்கே பாருங்கள், பெண்டோ மெக்ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டோ மெக்ஸோ. பிரேக்கிங் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், மேக்கிங் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இனி அடுத்தது பாண்ட் என்தால்பியில் 2 டைப் இருக்குது. ஒன்று பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, இன்னொன்று மீன் பாண்ட் என்தால்பி. ஃபஸ்ட்டு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பினா என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நேரத்துலேயே ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸாக உருவாகிறதுக்கு தேவையான எனர்ஜின்னு சொன்னோம்ல, அதை நம்ம வந்து ஆட்டமைசேஷன் அப்படின்னு சொன்னோம். அதோட இன்னொரு பேர் தான் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. ஓகே, பாருங்க, ஹைட்ரஜனும் பாண்டாக இருக்குது. இந்த பாண்டை பிரேக் பண்ணால் தானே அதை ஆட்டமாக மாற்ற முடியும். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இனி அடுத்தது மீன் பாண்ட் என்தால்பி. மீன் பாண்ட் என்தால்பின்னா என்னென்னா, பாலி அட்டாமிக் ஆட்டம்ஸோட கேசஸில் ஏன்னா பாலி அட்டாமிக் ஆட்டம்ஸோட கேசஸில் என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கடா, இப்போ சப்போஸ் மீத்தேன் மாலிகுல் எடுத்துருக்கேன், CH4 பிரேக் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கார்பனும் 4 ஹைட்ரஜனும் கிடைக்கும். இது ஒரே ஸ்டெப்பில் நடந்துருமா? கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா, CH4 ஒரு பாண்டை பிரேக் பண்ணும், CH3 ப்ளஸ் ஹைட்ரஜன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த CH3 என்ன பண்ணும், இன்னொரு பாண்டை பிரேக் பண்ணி CH2 ப்ளஸ் ஹைட்ரஜன்.
மூணாவது ஸ்டெப்பில் CH2 இன்னொரு பாண்டை பிரேக் பண்ணும், CH ப்ளஸ் ஹைட்ரஜன். நாலாவது ஸ்டெப்பில் தான் இந்த CH பாண்டை பிரேக் பண்ணி கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜனாக மாறும். சரியா? அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷனுக்குமே ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்கும், ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு என்தால்பி சேஞ்சையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான், இந்த ஒரு என்தால்பி சேஞ்சையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இந்த பாண்ட் என்தால்பி கிடைக்கும், பாண்ட் என்தால்பி கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? மீன் பாண்ட் என்தால்பின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. மீன் பாண்ட் என்தால்பினா பாலிஅட்டாமிக் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய என்தால்பி. பாலிஅட்டாமிக் ஆட்டம் பிரேக் பண்ணுறது நிறைய ஸ்டெப்பில் பிரேக் ஆகும். இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணினா உனக்கு ஒரு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஓகேவா? இது ஏன் மீன் பாண்ட் என்தால்பின்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் 1000 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது, ஒரு 800 தான் தேவைப்படும். இதை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 700 தான் தேவைப்படும். இதை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 400 தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ நாட் எல்லா பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக்கிங்க்கு தேவையான எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட மீன், அதாவது இதோட ஆவரேஜ் வேல்யூ எடுத்து தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அதனால தான் இதை மீன் பாண்ட் என்தால்பி அப்படிங்கிறோம். ரொம்ப ஈஸி. இது ஒன்றுமே இல்லை, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் சும்மா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது இதில். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? பாண்ட் என்தால்பின்னா என்ன புரிஞ்சுதா? பாண்ட் மேக்கிங்காகவோ பிரேக்கிங்காகவோ தேவைப்படுற என்தால்பி, அவ்வளோதான். இனிதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் இதை அழிச்சிட்றேன். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம என்ன படித்தோம்? என்தால்பி அப்படின்னாலே சம் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் என்தால்பிஸ் ஆஃப் ரியாக்டன்ட், இதுதான் படித்தோம் இல்லையா? இன் கேஸ் ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோங்கடா, இன் கேஸ் ஆஃப் பாண்ட் என்தால்பி, பாண்ட் என்தால்பி அதாவது நமக்கு கொஸ்டினில் பாண்ட் என்தால்பி கொடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ அந்த ரியாக்ஷன் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணுவ? ரியாக்ஷன் என்தால்பி இஸ் கால்குலேட்டட் பை, நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஆனால் பாண்ட் என்தால்பியோட கேஸில் மட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். ஓகேவா? சிக்மா சம் ஆஃப் பாண்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் summation of bond enthalpy of ப்ராடக்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பாண்ட் என்தால்பி மட்டும், அதே மாதிரி ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். எப்பவுமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பாண்ட் என்தால்பி எப்பவுமே என்னது? ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், பாண்ட் என்தால்பிக்கு மட்டும்தான் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இனி அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்தது என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் இங்கே பாருங்கள். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் அதாவது என்னென்னா, இப்போ நீ வந்து ஒரு சுகரை ஒரு சால்ட் வச்சுக்கலாம், NaCl சால்ட்டை நீ தண்ணியில் போட்டு கரைச்சேன்னு வச்சுக்கோயேன். அந்த சால்ட் என்ன ஆகும்? NaCl-ஐ வாட்டரில் போட்டு கரைச்சேன்னா டிசால்வ் ஆயிரும். எப்படி டிசால்வ் ஆகும்னா, இந்த சோடியமும் குளோரினும் அயான்ஸாக மாறி வாட்டரோட கலந்துரும். இதுதான் நடக்கும். சரியா? அப்போது நீ ஒரு சாலிடை அக்வா சொல்யூஷனில் போட்டேன்னா அந்த சாலிடு வந்து அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுமா? அப்போ அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆனால் தான் அது சாலிபிள்னு அர்த்தம். சரியா? இந்த அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் நம்ம சொல்யூஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆர் சொல்யூஷன் என்தால்பின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சொல்யூஷன் என்தால்பி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் இருக்கா, NaClன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர், ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது அயானாக மாறணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சர், அதாவது அவனோட லாட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த லாட்டிஸை விட்டு வெளியே வரணும். லாட்டிஸை விட்டு வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜியை தான் நம்ம லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நீ லாட்டிஸ் என்தால்பி ப்ரொவைட் பண்ணேன்னா இவன் லாட்டிஸை விட்டு வெளியே வந்துடுவான், அயான்ஸாக வெளியே வந்துடுவான். இப்போ இந்த அயான்ஸ் என்ன பண்ணணும்? சும்மா அப்படியே இருந்தால் பத்தாதுல்ல, இந்த அயான்ஸை சுற்றி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஒட்டிக்கணும். இப்போ சோடியம் இருக்குன்னா சோடியம் சுற்றி H2O-வும், Cl- இருக்குன்னா அது சுற்றி H2O வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஒட்டிக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் லாட்டிஸ் என்தால்பி, அதை பாண்டில் இருந்து வெளியே வந்து அப்புறம் தண்ணி சுற்றிக்கணும், ஹைட்ரேஷன் என்தால்பி. இது ரெண்டுத்தோட சம் தான் வந்து என்னது?
enthalpy of solution. இது இம்பார்ட்டன்ட். இது எங்கேயாச்சும் நல்ல நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். புரிஞ்சுதா? டவுட் இல்லை ஷுவர் தானே? அடுத்த டாபிக் போட்டா ஓகே. இப்போ இங்கே நம்ம லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பாண்ட் ஹேபர் சைக்கிள். பாண்ட் ஹேபர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லாட்டிஸ் என்தால்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பாண்ட் ஹேபர் சைக்கிளில் என்ன கண்டுபிடிக்க, ஐ மீன் பாண்ட் ஹேபர் சைக்கிள் நமக்கு என்ன சொல்லித்தரும் அப்படின்னா, இங்கே பாருங்க. இப்போ இங்கே வந்து உங்கள் சோடியம் குளோரைடு தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், குளோரின் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சோடியம், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குளோரின் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் சோடியம் குளோரைடு. அப்போ இதோட ரியாக்ஷன் என்தால்பியை நம்ம ஃபார்மேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டெல்டா FH0. ஓகேவா? ஃபார்மேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். இதோட என்தால்பி எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க -1.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இது எப்படி ஃபார்ம் ஆகும்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த சோடியம் என்ன ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும். அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும் அப்படின்னா சாலிட் டு கேஸாக மாறணும்னா ஒரு என்தால்பி தேவை. அந்த என்தால்பிக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம சப்ளிமேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இங்கே ஒரு சப்ளிமேஷன் என்தால்பி கொடுத்துட்டோம். ஓகே தானே? அந்த சப்ளிமேஷன் என்தால்பியோட வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ சாலிட் சோடியம் கேஷியஸ் சோடியமாக மாறிடுச்சு. இனி இந்த கேஷியஸ் சோடியம் என்னவா மாறணும்? Na வந்து Na ப்ளஸ்ஸாக மாறணும்னா ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுக்கணும். இந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை தானே நம்ம அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம வந்து சாப்டர் 3லேயே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்லேயே படிச்சிருப்போம். கரெக்டாக? ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, இப்போ நீ அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தேன்னா சோடியம் அயோனா மாறிடுச்சு. இப்போ சோடியம் இஸ் ரெடி. எதுக்கு? சோடியம் குளோரைடை மாறுறதுக்கு. ஆனால் குளோரின் ரெடியான்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா குளோரின் கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஆனால் குளோரின் மாலிகுலாக இருக்குது. இப்போ இந்த மாலிகுலை நம்ம இந்த பாண்டை பிரேக் பண்ணி ஒரே ஒரு குளோரின் ஆட்டம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி தான் என்னது? பாண்ட் என்தால்பி. ஓகேவா? பாண்ட் என்தால்பி நம்ம கொடுத்துட்டோம். இனி அடுத்தது பாண்ட் என்தால்பி கொடுத்ததுக்கப்புறம் குளோரின் ஆட்டமாக மாறிடுச்சா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் குளோரின் என்ன பண்ணணும்? குளோரின் நெகட்டிவாக மாறணுமா? குளோரின் நெகட்டிவாக மாறணும்னா குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். எங்கேருந்து கெயின் பண்ணும்? இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு பாருங்க, அந்த எலக்ட்ரானை குளோரின் கெயின் பண்ணிக்கலாம் தானே? அப்போ குளோரின் எலக்ட்ரானை கெயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜிக்கு பேர் நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். டெல்டா EGH0. ஓகேவா? EGH0னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருச்சு, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி யூஸ் பண்ணி. இப்போ பாருங்க, சோடியம் ப்ளஸ் ஆகும், குளோரின் மைனஸ் ஆகும் மாறியாச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணலாம்? லாட்டிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் லாட்டிஸில் உட்காந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சோடியம் குளோரைடு கிடைக்கும். இவங்க லாட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். லாட்டிஸ் என்தால்பி நமக்கு தெரியாது, லாட்டிஸ் என்தால்பி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இந்த ஆரோ மார்க்கெல்லாம் பார்த்துக்கோடா. இது எல்லாமே ஒரே சைடு வருதா? இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கீழே போகுது. அப்போ யூ கேன் ரைட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் ப்ளஸ் என்தால்பி ஆஃப் அயனைசேஷன் ப்ளஸ் பாண்ட் என்தால்பி ப்ளஸ் இது இங்கே இருக்கு பாருங்க, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ப்ளஸ் லாட்டிஸ் என்தால்பி. இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீ சேர்த்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? இவன் கிடைச்சிருவான். உனக்கு லாட்டிஸ் தானே வேணும். அப்போ லாட்டிஸை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு லாட்டிஸ் என்தால்பி கிடைச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாண்ட் ஹேபர் சைக்கிள் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது சம் ஆஃப் ஆல் த என்தால்பிஸ் இன் அ சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும் நமக்கு. அதுதான் வந்து பாண்ட் ஹேபர் சைக்கிளோட என்னது பிரின்சிபலே அதுதான். ஓகேவா? ஓகே தானே? உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சுது தானேடா? டவுட் எதுவும் இல்லை. பாண்ட் ஹேபர் சைக்கிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே, இனி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2-3 சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த என்தால்பிஸோட இந்த கன்ஃபியூஷன், இந்த பேர் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் டெல்டா வேப்பர் H0 ஃபார் வாட்டர் இஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் 40.66 கிலோ ஜூல் பர் மோல். என்ன கொடுத்துருக்காங்க? என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் கொடுத்துருக்காங்க.
is equal to 40.66 kilojoule per mole னு கொடுத்தாச்சு. ஓகே, டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ். அதை நான் கெல்வினுக்கு மாற்றிக்கிறேன். ப்ளஸ் 273 போட்டால் கெல்வினுக்கு மாறும். ஆன்சர் வந்து 373 கெல்வின் வரும். த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் வேப்பரைசேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, வேப்பரைசேஷன் என்ன, வாட்டர், லிக்விட் வாட்டர் gaseous water-ஆ மாறுறது தான் vaporization. அப்போ இங்கே number of moles of gaseous change in number of moles of gaseous reactants minus products minus reactants வந்து அதாவது delta Ng is equal to productல வந்து 1 mole தானே, அப்போ 1 mole minus reactantல gaseous product யாருமே இல்லாதனால 0, this is equal to 1 ன்னு வந்துரும். இது இங்கே பாரு, delta H-ஓட யூஷுவலாக delta H-ஓட ஃபார்முலா என்ன, delta U plus delta Ng RT. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கேருந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா என்ஜிஆர்டின்னு வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் டெல்டா ஹெச், 40 கிலோ ஜூல், ஜூலுன்னு மாற்றிக்கிறேன், 40660. அது கிலோ ஜூலை நான் ஜூலாக மாற்றிக்கிட்டேன். எப்படி கிலோ ஜூலை மாற்றினேன், கிலோ ஜூலை மாற்றணும்னா இன்டூ 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மைனஸ் டெல்டா என்ஜி வந்து 1 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 8.3 இன்டூ டெம்பரேச்சர் டீயோட வேல்யூ என்ன 337 கெல்வின். முடிஞ்சுது, அவ்வளோதான், கிடைச்சிருச்சு ஆன்சர். டெல்டா யூ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா யூவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 37564 ஜூல் அப்படின்னு கிடைக்கும்டா. 37564 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து என்ன கிலோ ஜூலுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கிலோ ஜூலில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் கிலோ ஜூலில் மாற்றணும்னா 37.56 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோதான். 37.56 இருக்கா, ஆன்சரில் இருக்காதோ, 37.56 கிலோ ஜூல், அவ்வளோதான் ஆன்சர். ஈஸி, முடிஞ்சுதா. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, the heat of combustion of carbon to carbon dioxide is minus 393.5 kilojoule. The heat released upon formation of 35.2 gram of carbon dioxide from carbon is given as அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, heat of combustion கொடுத்துருக்காங்க. heat of combustion அதாவது enthalpy of combustion is equal to minus 393.5 கிலோஜூல் பர் மோல் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. தி ஹீட் ரிலீஸ்ட் அப்பான் ஃபார்மேஷன், கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்மேஷனோட என்தால்பி கேட்குறாங்க. நீங்கள் எழுதும்போது ஒரு டேர்மாக படித்து இப்படி தானே எழுதுவீங்க. இப்போ எப்படி மேம் கம்பஷன் என்தால்பி இருந்து ஃபார்மேஷன் என்தால்பி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுவீங்க. இங்கே பாரு, ரொம்ப ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன உங்களை டெஸ்ட் பண்ண போகுதுன்னா உங்களோட கான்செப்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. சரியா, இங்கே பாரு, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இதுதான் கம்பஷன்னு சொல்கிறோம். இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் இதே தானே, கார்பன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, அது ஃபார்மேஷன் தானே. கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கறது வந்து கம்பஷன்னா, கார்பன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது தானே, அது ஃபார்மேஷன். அப்போ இங்கே வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், பாக்கி எல்லாமே முடிஞ்சுது. இங்கே பாரு, இதுதானே ஈக்குவேஷன், ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் நமக்கு 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது. 1 மோல் அப்படின்னா 44 கிராம். 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, மைனஸ் 393.5 கிலோஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, 35.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு. 35.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, மைனஸ் 393.5 இன்டூ 35.2 ஹோல் டிவைடட் பை 45. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா. திஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வந்து மைனஸ் 315 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு வரும். கிலோ ஜூல் பர் மோல் மைனஸ் 315 இருக்கா, மைனஸ் 315 கிலோ ஜூல் பர் மோல் ஆன்சர் வந்து ஆப்ஷன். அவ்வளோதான். இந்த கான்செப்ட்டுக்கு தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ், இந்த கான்செப்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்பஷனில் எப்படி ஃபார்மேஷன் தெரியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு விட்டுருவீங்க. கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். கரெக்டாடா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, the bond dissociation energies of x2 y2 and xx are in the ratio, அதாவது x2 plus y2 gives xx, oh sorry xy, yeah, okay, gives xy. half இதை பேலன்ஸ் பண்ணிருங்க, half moles of x2 half mole of y2 gives xy. கரெக்ட். இதோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1:2
0.5:1 கொடுத்துருக்காங்க. சரியா, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, டெல்டா ஹெச் ஃபார் த ஃபார்மேஷன் கொடுத்தாச்சு, பாண்ட் அசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் x2 என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் x2ஓட பாண்ட் அசோசியேஷன் எனர்ஜி வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அசியூம் பண்ணுறோம், இது வந்து நமக்கு தெரியாது, அதுதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம இந்த ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா திஸ் வில் பி ஏ is 2. இதோடது என்னவா இருக்கும், இது வந்து ஆல்ரெடி 0.5னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து 0.5a இருக்கும், இங்கேயும் a தான் இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க, ஃபார்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபார்மேஷன் டெல்டா ஃபார் ஹெச் ஃபார்மேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, -200 கிலோ ஜூல். திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் என்னது, பாண்ட் என்தால்பி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான் பண்ணணும். பாண்ட் என்தால்பி தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க, பாண்ட் அசோசியேஷன் எனர்ஜி, அப்போ நம்ம ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான் பண்ணணும். ரியாக்டன்ட்ல எக்ஸ் வந்து ஏ இன்டூ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஏ, half moles of A, moles மல்டிப்ளை பண்ணணும்ல, half moles of A ப்ளஸ் y வந்து 0.5a, அதாவது half a இன்டூ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் y, half moles of y மைனஸ் xy எவ்வளோ மோல்டா, 1 மோல் தான், 1 இன்டூ a. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம இங்கே ரியாக்டன் மைனஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம், ஏன்னா பாண்ட் அசோசியேஷன் என்தால்பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பாண்ட் என்தால்பிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரியாக்டன் மைனஸ் ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -200 இஸ் ஈக்குவல் டு half a or a/2 ப்ளஸ் a/4 மைனஸ் ஏன்னு வரும். ஓகேவா, இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -200 இஸ் ஈக்குவல் டு a/2 ப்ளஸ் a/4 வந்து 3a/4னு வரும். 3a/4 மைனஸ் a வந்து -a/4னு வரும். -a/4 இங்கே a கேன்சல் ஆயிரும், சாரி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ யூ வில் கெட் a is equal to 200 into 4 which is equal to 800 kilojoule per mole அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஏங்கிறது 800 kilojoule per mole. நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாண்ட் அசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் x2. பாண்ட் அசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் x2 நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஏன் தான் அசியூம் பண்ணியிருக்கோம், அதனால ஏயோட வேல்யூ தான், தட் இஸ் ஈக்குவல் டு 800. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ஈஸியா, ரொம்ப ஈஸியாக. எங்க பாருங்க, நீட்ல கேட்ட கொஸ்டின், கான்செப்ட் தெரியறதுனால நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் படித்து முன்னாடி போகலாம். இப்போ நம்ம பாருங்க, இவ்வளோ நேரத்தில் நம்ம எவ்வளோ டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, thermodynamic terms முடிச்சாச்சு, applications of thermodynamics terms, measurement, calorimetry முடிச்சிட்டோம், enthalpy change of a reaction எல்லாம் முடிச்சாச்சு, enthalpies of different types of reaction முடிச்சிட்டோம். இனி நமக்கு இருக்கிறது ரெண்டு டாபிக் தான் பேலன்ஸ். ஒன்று spontaneity, அடுத்தது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ரெண்டுமே சின்ன சின்ன டாபிக் தான், அது முடிச்சு அந்த சாப்டரே முடிஞ்சுது. வாங்க அடுத்த டாபிக் spontaneity பார்க்கலாம். இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாடா, அதாவது தன்னை போல் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் இல்லாமல், அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட ஹெல்ப் இல்லாமல் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம், 100 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் which is at 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஹீட் வந்து இந்த ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டாக, ஹையர்லேருந்து லோவருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லா ட்ரான்ஸ்ஃபருமே மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். எங்கே அதிகமாக இருக்கும் அங்கேருந்து கம்மியாக இருக்கிற ரீஜனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியது. அதாவது ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படிங்கிறது தன்னை போல் நடக்கக்கூடியது. கரெக்டாக, ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட் இந்த 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடத்தணும் அப்படின்னா அது தன்னை போல் நடக்குமா, தன்னை போல் நடக்காது. நமக்கு நிறைய எனர்ஜி அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம எனர்ஜி செலவு இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இல்லாமல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக மாறக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஓகேவா, வாட்டராக மாறக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒரு சிஸ்டமில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்ப வந்து பார்த்தாலும் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அர்த்தம் அந்த ரியாக்ஷன் நடக்கலைங்கிறது கிடையாது. ஓகேவா, அந்த ரியாக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. திஸ் இஸ் a ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் வருஷங்கள் முடிஞ்சும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்காதே மேம், அப்புறம் எப்படி நீங்கள் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு கேட்டால்,
இங்க என்ன நடக்கும்னா இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதாவது எவ்வளோ சீக்கிரமா இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து ஸ்லோவா இருக்கும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கும். அதுக்காக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்குங்கிறதுக்காக நம்ம இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நீங்க இங்க ஒரு கேட்டலிஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாம் மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுமே ஒழிய இது ஆல்ரெடி நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ் தான், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், திரும்ப கொண்டு வர முடியாத ஒரு ப்ராசஸ் அண்ட் மே ஒன்லி பி ரிவர்ஸ். எப்போ திரும்ப கொண்டு வர முடியும்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இனி அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்கிற போது வர கேள்வி, என்தால்பியோட கேஸில் நம்ம என்தால்பி ட்ரான்ஸ்ஃபரோட கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்தால்பியோட கேஸ்லயும் ஹையர் என்தால்பியில இருந்து லோவர் என்தால்பிக்கு மட்டும்தான் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஹையர் என்தால்பியில இருந்து லோவர் என்தால்பி வரதுக்கு மட்டும்தான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். சரியா? இப்போ ஹையர் என்தால்பியில இருந்து லோவர் என்தால்பிக்கு வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஹீட் ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஹீட் ரிலீஸ் பண்ணுதுதானே அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தானே. ஓகே, சரி, இனி நம்ம எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸா, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் மட்டும்தான் ஸ்பான்டேனியஸா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து ரியாக்டன்ஸோடைய என்தால்பி. சரியா? இது வந்து ப்ராடக்ட்ஸோட என்தால்பி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸோட என்தால்பி ப்ராடக்ட் என்தால்பி விட அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ரியாக்டன்ட் மாறி ப்ராடக்டாக வரும்போது என்தால்பி கம்மியாகுது, அதாவது ஹையர் என்தால்பியிலிருந்து லோவர் என்தால்பிக்கு வருது. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ல வந்து இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா மாறக்கூடியது. இது வந்து என்ன ப்ராசஸ்னா, இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான், தன்னை போல நடக்கக்கூடிய ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான். சரியா? அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ பார்த்தா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மட்டும்தான் ஸ்பான்டேனியஸா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எதுவுமே ஸ்பான்டேனியஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இங்கே பாருங்க, இந்த கார்பன் இருக்குல்ல, கார்பன் வந்து சல்ஃபர் கூட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இங்க பாருங்க, இது வந்து பிளஸ் சைன்ல இருக்கா, திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் தான் ஹையர் எனர்ஜியில் இருக்கும், ரியாக்டன்ட் லோவர் எனர்ஜியில் தான் இருக்கும். அப்போ இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடந்திருக்க கூடாது தானே. நம்மளோட கன்வென்ஷனல் ஹையர் இதுல இருந்து லோவர் இதுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற கேசஸ்ல இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கக்கூடாது தானடா, ஆனால் இங்கே நடந்திருக்கு பாருங்க. அப்போ நம்மளால என்ன சொல்ல முடியாது, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்லையும் நடக்கலாம். ஓகேவா? அதாவது நம்ம புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, it is not always true for all cases that only decrease in enthalpy leads to a spontaneous reaction அப்படின்னு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். இனி அடுத்தது, அப்போ நம்ம இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை என்தால்பி வச்சு சொல்ல முடியாது அப்படின்னா நம்ம வேற என்ன டேர்ம் யூஸ் பண்ணி இந்த ஸ்பான்டேனிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கடா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இந்த சிஸ்டமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டம்குள்ளே நான் எப்பெல்லாம் உள்ள கைவிட்டு நான் ஒரு மாலிகுல் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் கன்ஃபார்மாக என் கையில் வரக்கூடிய மாலிகுல் வந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலாக தான் இருக்கும். கரெக்டாக? நான் கண்ணை மூடிட்டு எடுத்தாலும் பார்த்துட்டு எடுத்தாலும் பார்க்காம எடுத்தாலும் ஹைட்ரஜன் மாலிகுல் மட்டும்தான் வரும். ஏன்னா உள்ளே இருக்கிறது ஹைட்ரஜன் மாலிகுல் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அதுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஆக்சிஜன் மாலிகுல்ஸும் சேர்த்து நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம்ல, இதே சிஸ்டம்ல போட்டேன்னா இப்போ நான் கண்ணை மூடிட்டு எப்போ எடுத்தாலும் எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் தான் வரும்னு நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. ஆக்சிஜன் கேஸும் சேர்ந்து வரலாம். கரெக்டா? இப்போ இந்த சிஸ்டம் என்னவா மாறிடுச்சு, ஒரு கயோட்டிக் சிஸ்டமா மாறிடுச்சு. கயோட்டிக் சிஸ்டம் அப்படின்னா இந்த சிஸ்டம்ல டிஸ்ஆர்டர்ட்னஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். டிஸ்ஆர்டர்ட்னஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, the system is disordered. ஓகே, இப்போ இந்த டிஸ்ஆர்டர்னஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஒரு கெமிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ஆர்டர்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஒரு புது தெர்மோடைனமிக் டேர்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த டேர்ம் தான் என்ட்ரோபி. என்ட்ரோபியோட சிம்பிள் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு சிஸ்டம் எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ஆர்டர்டா இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு அதுல ரேண்டம்னஸ் இருக்கு அப்படிங்கறதோட மெஷர் தான் என்னது, என்ட்ரோபி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ பாருங்க, சாலிட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல மாலிகுல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டு, பக்கா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கரெக்டா? டைட்லி பேக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் சாலிட் ஸ்டேட்ல.
இதே இந்த சாலிட் லிக்விடா மாறுதுன்னு வச்சுக்குவோம். இந்த சாலிட் லிக்விடா மாறுச்சுன்னா இந்த டைட்லி பேக்கிங் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகுமா? இந்த மாலிகூல்ஸ் கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகும். அதாவது மாலிகூலோட ரேண்டம்னஸ் அதிகமாயிருச்சு. ரேண்டம்னஸ் அதிகமாயிருச்சுன்னா என்ட்ரோபி அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இனி லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம இதை மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மாலிகூல் ரொம்பவே ரேண்டம் ஆயிருச்சா? ரொம்பவே ரேண்டம் ஆயிருச்சுன்னா என்ட்ரோபி இன்னும் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு புரியுதா என்ட்ரோபினா என்னென்ன? இந்த ரேண்டம்னஸோட மெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் படித்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ட்ரோபி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷனை மட்டும்தான் என்ட்ரோபி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரி, ஓகே. இப்போ பாருங்க, எப்பெல்லாம் நம்ம சிஸ்டமுக்கு ஹீட் கொடுக்குறோமோ, அதாவது சாலிட் லிக்விடாக மாறணும்னா ஒரு ஹீட் கொடுக்கணும், லிக்விட் கேஸாக மாறணும்னா ஒரு ஹீட் கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ எப்பெல்லாம் சிஸ்டமுக்கு ஹீட் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் இந்த மாலிகூல்ஸோட மோஷன், இந்த மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாகிறதுனால அங்கே ஒரு ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எப்பெல்லாம் நம்ம ஹீட் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் ரேண்டம்னஸ் அதிகமாகுது, அப்பெல்லாம் என்ட்ரோபி அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே. இனி அடுத்தது பாருங்க, ஒரு டெம்பரேச்சர் ரெண்டு சிஸ்டம் வச்சிருக்கேன். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற சிஸ்டம் தான். ஆனால் இங்கே இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 90 டிகிரி செல்சியஸில் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ரெண்டு சிஸ்டம்க்குமே நான் Q அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கொடுக்குறேன். Q அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெண்டு பேத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான். Q அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற சிஸ்டமுக்கு நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா இதோட ரேண்டம்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சரியா? டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற ஒரு சிஸ்டமுக்கு ஹீட் கொடுத்தா ரேண்டம்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற சிஸ்டமுக்கு நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா என்ட்ரோபி வந்து, அதாவது ரேண்டம்னஸ் வந்து முதல்ல இன்க்ரீஸ் ஆன ரேண்டம்னஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேண்டம்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? நீங்கள் பாருங்கள், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற சிஸ்டமுக்கு ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா ரேண்டம்னஸ் நல்லா ஜாஸ்தி ஆகும். அதுவே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற சிஸ்டமுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா முதல்ல இன்க்ரீஸ் ஆன ரேண்டம்னஸ் அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த சேஞ்ச் இன் ரேண்டம்னஸ் இருக்குல்ல, அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்க பாருங்க, we can say that change in enthalpy is equal to inversely proportional to temperature தானே? அப்படின்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரணுமா? அந்த கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் ஹீட் given to a reversible system. என்னது? ஹீட் given to a reversible system. அப்போ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு சிஸ்டமும் இருக்கும், சரௌண்டிங்கும் இருக்கும். கரெக்டாக? அப்போ இதோட டோட்டல் என்தால்பி சேஞ்ச் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் என்தால்பி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பியில் என்ட்ரோபி. என்ட்ரோபி. டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் அ சிஸ்டம் பிளஸ் டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் அ சரௌண்டிங். ஓகேவா? சரௌண்டிங். புரிஞ்சுதாடா? இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தாலும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தாலும் டெல்டா யூ வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்டர் ஐசோதர்மல் கண்டிஷனில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து இர்ரிவர்சிபிளாக இருந்தாலும் ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டெல்டா எஸ்ஸோட கேஸ் அப்படி கிடையாது. டெல்டா எஸ்ஸோட கேஸ் வந்து delta is total entropy இருக்கு இல்லையா? total entropy for a reversible reaction and irreversible reaction வந்து வித்தியாசமா இருக்கும். reversible reactionக்கு total entropy பார்த்தீங்கன்னா irreversible reactionக்கு it is not zero. entropy for reversible reaction தான் zero. irreversible reactionோட entropy zero ஆகாது. அப்போ நம்ம ஒரு reaction irreversibleான்னு தெரியணும்னா அதோட என்ட்ரோபி வேல்யூ செக் பண்ணா போதும். சரியா? என்ட்ரோபி வேல்யூ செக் பண்ணா போதும். இன்டர்னல் எனர்ஜி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ரெண்டுமே ஜீரோ தான். ஆனால் என்ட்ரோபி வேல்யூ செக் பண்ணீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி வேல்யூ ஜீரோவா இருக்காது. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இனி அடுத்தது ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். NCERTயோட ஒரு ப்ராப்ளம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் 2024ல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் நீட்ல கேட்டிருந்தாங்க. சரியா, இங்க பாருங்கடா என்ன கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற 4 சிச்சுவேஷன்ல என்ட்ரோபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க, லிக்விட் வந்து சாலிடா மாறுது. லிக்விட் சாலிடா மாறுதுன்னா ரேண்டம்னஸ் குறையுதுன்னு தானே அர்த்தம். இங்க பாரு, லிக்விட் ரேண்டம்லி அரேஞ்ச், சாலிட் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ட்லி அரேஞ்ச். அப்ப ரேண்டம்னஸ் குறையுது. ரேண்டம்னஸ் குறையுதுன்னா என்ட்ரோபி என்ன ஆகுது, என்ட்ரோபி குறையுது. Okay, temperature of a crystalline solid is raised from 0 to 115 Kelvin. 0 degrees Kelvinல இருக்கும்போது அந்த கிறிஸ்டலைன் சாலிடோட மாலிகுல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுலர் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஒரு மாலிகுலுக்கும் எனர்ஜி கெயின் ஆகி த மாலிகுல் வில் ஸ்டார்ட் டு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க, ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த கேஸில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கேஸ் பார்க்கலாம். அடுத்த கேஸில் பாருங்க, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் டீகம்போசஸ் டு கிவ் சோடியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எடுத்திருக்கிறது இனிஷியலி நம்ம எடுத்துருக்கிறது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்டன்ட். ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட்டில் பாருங்கள், 2 கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கா. சாலிட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க ப்ராடக்டாக மாறுதுன்னா அப்போ ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதா, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கேஸ்லேயும் ரேண்டம்னஸ் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் கேஸில் பார்க்கலாம், ஹைட்ரஜன் மாலிகுல் பிகம்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் மாலிகுல்னா ஒரே ஒரு மாலிகுல் தான், பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு மாலிகுல். ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒரு மாலிகுல் 2 ஆட்டமாக பிரிஞ்சிருக்கு. 1 2 பிரியும் போது அங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேண்டம்னஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது என்ட்ரோபி இன்க்ரீசஸ். அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் என்ட்ரோபி டிக்ரீசஸ், பாக்கி எல்லாத்துலேயும் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லை? ஈஸி தான், இது எல்லாமே ஈஸி தான். சரியா? ஓகே, இனி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஸ்பான்டேனிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். இனி நம்ம படித்ததுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும் தெரியுமாடா? ஸ்பான்டேனிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன் வந்து தன்னை போல் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒன்று என்தால்பி டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று என்தால்பி டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று அதே மாதிரி வேற என்ன டிபெண்ட் பண்ணும், என்ட்ரோபி டிபெண்ட் பண்ணும். அதே மாதிரி என்ட்ரோபியும் டிபெண்ட் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம இது ரெண்டுத்தையுமே சேர்த்து டிபெண்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே புதுசாக ஒரு தெர்மோடைனமிக் டேர்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது டிக்ரீஸ் ஆகிறதுனாலையும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் தனித்தனியாக ஸ்பான்டேனியஸ் நடக்குதா இல்லை ஒட்டுக்கா நடக்குதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்காக நம்ம புதுசாக ஒரு டேர்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த டேர்மை தான் நம்ம கிப்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னது? கிப்ஸ் எனர்ஜி. ஓகேவா? கிப்ஸ் எனர்ஜி இஸ் டினோட்டட் பை G, கேபிட்டல் ஜியில் டினோட் பண்ணுவோம். அண்ட் கிப்ஸ் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் என்ன சொல்கிறது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து வந்து டிபெண்ட் பண்ணாது. அதனால நீ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன சொல்லிக்கலாம், இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் ஓகே. இனி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னன்னு தெரியணும். அதாவது இப்போ நம்ம ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஒரு சிஸ்டமுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோன்னா அந்த சிஸ்டம் அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணும், அதோட என்தால்பி மாற்றும். கரெக்டாக? அதாவது இந்த எனர்ஜியை வந்து பாண்ட் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை பிரேக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி என்தால்பியை யூட்டிலைஸ் பண்ணி. அதே மாதிரி அது வந்து ரேண்டம்னஸ், அந்த சிஸ்டமோட ரேண்டம்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கும். இப்போ நீ சப்ளை பண்ண எனர்ஜி என்தால்பியிலிருந்து என்ட்ரோபிக்கு யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் எனர்ஜி இருக்கும் இல்லையா, மிச்சம் ஃப்ரீ எனர்ஜி இருக்குல்ல, இந்த ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ணும். ஓகேவா? இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரீ எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிப்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்போ கிப்ஸ் எனர்ஜியோட ஈக்குவேஷன் பார்த்துட்டிங்கன்னா G is equal to H minus TS அப்படின்னு வரும். சரியா? இது வந்து நம்ம சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி வந்து எப்பவுமே கால்குலேட் பண்ணுறதுனால we should write it as delta G is equal to delta H, change in enthalpy, minus டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் இன் என்ட்ரோபி. இந்த ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். எஸ்பெஷலி தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற சாப்டர்ஸ்ல எல்லாம் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து கிப்ஸ் எனர்ஜியோட யூனிட் என்னவா இருக்கும், எனர்ஜியாக தான் இருக்கும். ஏன், ஐ மீன் ஜூல்ஸாக தான் இருக்கும். எனர்ஜியோட யூனிட் ஏற கிப்ஸ் எனர்ஜிக்கும். ஏன்னா என்தால்பிக்கு ஜூலு,
என்ட்ரோபியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கெல்வின் இன்டூ நம்ம இங்கே ஒரு கெல்வின் பண்ணுறோமா இன்டூ ஒரு கெல்வின் பண்ணுறோம். அப்போ இந்த கெல்வின் கேன்சல் ஆகி ஜூல் தான் வரும். இந்த டேர்மோட யூனிட்டும் ஜூல் தான். அப்போ ரெண்டுத்துக்குமே ஜூல் அப்படிங்கிறதுனால கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட யூனிட்டும் என்னவா தான் இருக்கும், ஜூல்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே. இனி அடுத்தது இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கும்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸா நடக்கும்னு அர்த்தம். ஓகேவா. இதுவே சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ வேல்யூவோட எனர்ஜி பாசிட்டிவ், சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். ஓகேவா. திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஈக்குவேஷனை இது பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேப்பா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பான்டேனியஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே. இனி அடுத்தது நம்ம இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சர் எப்படி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் இந்த டெம்பரேச்சரும் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும்டா. இங்கே பாருங்க, இப்போ இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க, என்சிஆர்டி டேபிள் தான் இது. இங்கே கொடுத்துருக்கிற இந்த என்சிஆர்டி டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இது ரொம்ப ஈஸி கூட. இங்கே பாரு, நம்மளோட என்ன ஈக்குவேஷன் என்ன, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். கரெக்டா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்க்கலாம். என்தால்பி ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ, என்தால்பி வேல்யூ நெகட்டிவ் டெல்டா ஹெச், ஓகேவா, மைனஸ் டி இன்டூ என்ட்ரோபியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக இருக்குன்னா டெல்டா எஸ் தான். அப்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவாக இருந்தால் தானே ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இந்த கேஸில் நெகட்டிவாக இருக்குமா? நெகட்டிவ், அதாவது இப்போ -2 என்தால்பினா -2 வந்து -4 தான் கொடுக்கும். அப்போது நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணாலும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என்தால்பி நெகட்டிவாகவும் என்ட்ரோபி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வில் பி நெகட்டிவ் அண்ட் திஸ் ரியாக்ஷன் வில் பி ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஓகேவா. சரி, இனி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்தால்பியோட கேஸில் என்தால்பி வந்து பாசிட்டிவ் என்தால்பி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா. என்தால்பி பாசிட்டிவாக இருக்குன்னா டெல்டா ஹெச் மட்டும்தான் வரும். இனி சாரி என்தால்பி நெகட்டிவாக இருக்கா? ஓகே, என்தால்பி நெகட்டிவாக இருக்குன்னா டெல்டா ஹெச் மைனஸ். இனி என்ட்ரோபி நெகட்டிவாக இருக்குன்னா மைனஸ் டி மைனஸ் டெல்டா எஸ் வருமா? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா இது? அப்போ ப்ளஸ் டெல்டா எஸ்ன்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள், டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைன் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். டெல்டா ஹெச்சோட வேல்யூ அதிகமாக இருந்து இந்த வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? இப்போ -5 + 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆன்சரும் நெகட்டிவ்ல இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே -5 + 6ன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரும். கரெக்டா? அப்போது என்தால்பியை விட இந்த டேர்ம் எப்படி இருக்கணும், இந்த டேர்ம் கம்மியாக இருக்கணும். இந்த டேர்ம் எப்படி கம்மி பண்ண முடியும்? என்ட்ரோபி வேல்யூ ஃபிக்ஸ்டு. அப்போ எப்படி கம்மி பண்ண முடியும்? டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். டெம்பரேச்சர் கம்மி பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே கம்மியாயிருமா? அப்போது டெல்டா இங்கே பாருங்கள், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்போல்லாம் நெகட்டிவாக இருக்கும்? ஒன்லி அட் லோ டெம்பரேச்சர். அப்போது லோ டெம்பரேச்சரில் மட்டும்தான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஓகேவா. அதுதான் இது ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிடும். டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் டெல்டா ஜி வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா. இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சாதா மாதிரி இந்த ஈக்குவேஷன் வரும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வில் பி நான் ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர் பட் இட் வில் பி ஸ்பான்டேனியஸ் அட் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸாக மாறிடும். எப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிற கேஸில். அடுத்தது என்தால்பி பாசிட்டிவாகவும் என்ட்ரோபி நெகட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா டெல்டா ஜி வந்து எல்லா டெம்பரேச்சர்லையுமே நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் காமிக்கும். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால கண்டிப்பாக இந்த டேபிள் படிச்சு வைங்க. ஈஸி தான் இந்த டேபிள். சரியா? ஓகே. இனி அடுத்தது ஈக்குலிபிரியமும் எனர்ஜி கிப்ஸ் எனர்ஜி சேஞ்சும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இவ்வளோ நேரமாக இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் பற்றி தானே பார்த்துட்டே இருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ரிவர்சிபிள் ரியாக்ஷனோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ A + B
gives C plus D. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம இப்படி தான் போடுவோம். அதாவது என்னன்னா ரியாக்டன்ஸ் ப்ராடக்டாக மாறலாம், ப்ராடக்ட் அதே சமயம் ரியாக்டன்ஸாகவும் மாறலாம். அதாவது இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, எப்போவுமே ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியமில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கு நீ வந்து கிப்ஸ் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது ஸ்பான்டேனியஸாக தானே நடக்கும் ரியாக்ஷன்ஸ். அப்போ கிப்ஸ் எனர்ஜி வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கும் நெகட்டிவாக இருக்கணும், பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கும் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. கரெக்டாக ஏதோ ஒரு சைடு தான் நெகட்டிவாக இருக்க முடியும், அதே ரியாக்ஷன் ஆப்போசிட் சைடும் நெகட்டிவாக இருக்கணும்னா அது எப்படி முடியும்? ஆனால் இது எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த சிஸ்டம் இருக்கலாம், இந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது மினிமம் ஃப்ரீ எனர்ஜி இருந்துச்சுன்னா, சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது சிஸ்டமோட எனர்ஜி மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்குல்ல, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியமில் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். மினிமம்னா 0. சரியா? அப்போது நம்ம ஈக்குலிபிரியமில் இருக்கிற ஒரு ரியாக்ஷனை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா ஜிஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி ln k அப்படின்னு எடுத்துக்குவோம், வேர் k is equal to ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ இந்த ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது டெல்டா ஆர்ஜி வந்து 0 தானே. அப்போ இதை நான் 0ன்னு போட்டுட்டேன்னா இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஆர்டி ln k அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஐ வில் கெட் டெல்டா ஆர்ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி ln k அப்படின்னு வரும். ln வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு கேல்குலேட், அப்போ நம்ம ln வந்து என்னன்னு மாற்றணும், லாகுன்னு மாற்றணும். ஸோ யூ வில் கெட் டெல்டா ஆர்ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log k அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இந்த டெல்டா ஜிக்கு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். என்னது? டெல்டா ஆர் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா ஆர் எஸ் நாட் அப்படின்னு படிச்சிருக்கோமா? இதே ஈக்குவேஷன் நம்ம இங்கே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா ஆர் எஸ் நாட் அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கூட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் ப்ராப்ளம் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இதுலேருந்து பாருங்க, இப்போ ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஸ்ட்ராங் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஹெச் இருக்குல்ல, என்தால்பி சேஞ்ச் அதிகமாக இருக்கும், லார்ஜாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? என்தால்பி சேஞ்ச் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வில் பி மச் லெஸ் தென் 1. இஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் மச் லெஸ் தென் 1, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். நோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்மேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாது. அதே எக்ஸோதெர்மிக் கேசஸில் இது வந்து ஈக்குலிபிரியம் சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட இதெல்லாம் தெரியும். சரியா? இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்தால்பி இருக்குல்ல, என்தால்பி வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இட் வில் பி வெரி லார்ஜ் அண்ட் வெரி நெகட்டிவ். அப்படி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதுவும் நெகட்டிவ், இந்த ஈக்குவேஷன்லையும் நெகட்டிவ், அப்போ டெல்டா ஜியும் நெகட்டிவ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வில் பி மச் கிரேட்டர் தென் 1. அப்படி மச் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? நியர் கம்ப்ளீஷன், அதாவது more products will be formed, the reaction will near completion. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதோட தெர்மோடைனமிக் சாப்டரோடைய தியரி பார்ட் எல்லாமே முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது ரொம்ப சிம்பிள். இனி நம்ம அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஒரு NCERTல இருக்கிற ஒரு புக் பேக் ப்ராப்ளம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராப்ளமே போட்டுட்டு இந்த சாப்டர் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, அந்த ப்ராப்ளம் போட்டுட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாருங்க, இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? கால்குலேட் டெல்டா ஆர் ஜி நாட் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு ஓசோன் அட் 298 கெல்வின் இஃப் கேபி ஃபார் திஸ் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. கேபினா என்ன? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு வி நோ மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கேன்னு நமக்கு தெரியுமா? ஓகே, டெல்டா ஜி நாட் வேல்யூ தான் வேணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன? 8.314 இன்டூ டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் இங்கே 298ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 298 இன்டூ லாக் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2.47 இன்டூ 10 பவர் மைனஸ் 20 கொடுத்துருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா டெல்டா ஜி நாட் கிடைச்சிரும். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு 163,000 ஜூல் பர் மோல் அப்படின்னு வரும். ஜூல் பர் மோல்னு வரும். இது நீங்கள் வந்து கிலோ ஜூலுக்கு மாற்றணுன்னா எப்படி மாற்றலாம்? 163 கிலோ ஜூல்
பெர் மோல் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சா? ஈஸி. இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சில டைம் டேரெக்டாக இருக்கும், சில டைம் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை என்தால்பி அப்புறம் என்ட்ரோபியெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த இனிஷியல் சைன் கன்வர்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மற்றபடி இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குடுகுடுன்னு ஓடி போய் என்சிஆர்டி ஓப்பன் பண்ணி வச்சு இந்த சாப்டரோட என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், பாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் பண்ணணும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்சிஆர்டியோட எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் தியரி படித்து வச்சுருக்கணும். ஓகே தானே? ஓகே, பாய்.